திருச்சிற்றம்பலம். திருவாக்கம் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கம் பீடும் பெருக்கும் உருவா பண்கண்டளவிற்கு பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலா வல்லியே என்று சரஸ்வதி தேவியை வணங்கி, நான் பிறந்த மண்ணிலே வீட்டிலிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் வேதநாயகி உடனுரை சாந்தநாதசுரரை வணங்கி, இன்றைய இனிய மாலை பொழுதிலே திரிபுர சுந்தரி உடனாய மருதீஸ்வருடைய அருளால் நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த இனிய தருணத்திற்கு உபேதராக விளங்குகின்ற பெருமகனார் இல்லத்திற்கு இறையருள் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நமது ஆலயத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் உள்ள அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்மோடு உணாய பயணிக்கும் அன்பு சகோதரர் ஓதுவாமூர்த்தி பேச்சியப்பன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இன்றைய தினம் நாம் காணவிருப்பது திருநாவுக்கரசர் அருளிய திருச்சோற்றுத்துறை. அந்த திருத்தலத்திலிருந்து அருளிய அந்த திருத்தலத்தினுடைய சிறப்பை பற்றி அவர் எடுத்து எம்பிய சொல்லையும் பொருளையும் அதனுடைய சிறப்பினை பற்றி காண இருக்கின்றோம். திருநாவுக்கரசர் எழுதிய பதிகங்கள் யாவுமே தேவாரத்தில் திருமுறை என்று எடுத்துக்கொள்கிற போது 4, 5, 6 என்ற பகுதி எல்லாமே அவர் பாடிய தேவாரங்கள் திருமுறைகள் என்ற வரிசையில் வரும். அதில் அவர் பாடியவற்றை திருத்தாண்டகம், திருநேரிசைப்பா, திருக்குறுந்தொகை மற்றும் திருநேரிசைப்பா என்று திருவிருத்தம் என்று 4 வகையாக பிரித்து அவருடைய பாடல்கள் யாவும் பதிகங்கள் யாவும் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. திருத்தாண்டகம் என்று சொல்லுகிற போது சொற்கள் யாவும் ஒன்றோடு ஒன்று இயைந்து தாண்டி தாண்டி வருவது போல நமக்கு தோன்றுகிற அளவிலே படைக்கப்பட்டது. அதனால் திருத்தாண்டகம் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய பதிகங்களில் 65 பதிகங்கள் திருத்தாண்டகமாக கொடுத்திருக்கின்றார். அது 6ஆம் திருமுறையில் காணப்படும். அவை எல்லாமே திருத்தாண்டகம் என்று உரைக்கப்படுகிறது. நம்ம எல்லோருக்குமே அதிகமாக தெரிந்தது இந்த இருநிலனாகி தீயாகி எரியும் காற்றுமாகி என்பதை வெகுவாக எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு பதிகமாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே திருச்சோற்றுத்துறை என்று சொல்லுகிற போது அங்கு 3 முதலிகள் என்று சொல்லக்கூடிய அப்பர், சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் 3க்குமான பதிகங்கள் யாவும் அந்த திருத்தலத்தில் அருளப்பட்டிருக்கின்றது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலமானது நமக்கு திருவையாருக்கு அருகிலே இருக்கின்றது. 7 தலங்கள், சப்த தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் அந்த 7 தலங்களில் இந்த திருச்சோற்றுத்துறையும் ஒன்றாக கருதப்படுகிறது. நந்தியம்பெருமானுக்கு திருமணமான திருமழப்பாடி, திருவேதிக்குடி, திருச்சோற்றுத்துறை, திருநெய்தானம், திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி, அப்புறம் திருவையாறு, இவை எல்லாமே சப்த தலங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதில் இது ஒரு சிறப்பான ஒரு தலம். இந்த தலத்திற்கு ஏன் திருச்சோற்றுத்துறை என்று பெயர் வர காரணம், அருளாளன் என்ற பெயரில் இருந்த அடியாருக்கு இறைவனே சோறு அளித்ததாக சொல்லப்படுகிறது. சோறு என்று சொல்லுகிற போது நாம் அன்றாடம் உண்ணுகிற உணவை தான் நாம் பெரும்பாலும் சோறு என்று அதற்கு தான் நடைமுறையாக சொல்லக்கூடிய ஒரு சொல். ஆனால் சோறு உடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சோழ நாடு சோறு உடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். பிரகதீஸ்வரர் பெரும் உடையார் என்று சொல்லக்கூடிய அந்த சோழ நாட்டிலே சோழ நாடு சோறு உடைத்தது என்று சொல்ல காரணம் என்னென்னா, பிரகதீஸ்வரர் எல்லாருக்கும் முக்தி தரக்கூடியவர் என்று பொதுவாக சொல்லுவது பெருவுடையார். பெருவுடையார் அந்த ஆலயத்தை நிறுவியதும் அதன் பிறகு சிறப்பான ஆட்சியும் கொடுத்த ராஜராஜ சோழன் சோறு உடைத்தது என்று சொல்லுகிற போது அவனுக்கு முக்தி கொடுத்திருக்க நிறைய கைங்கரியங்கள் அந்த பெருவுடையார் கோவில் நடந்திருக்கிறது. நிறைய அடியார்கள் அருள் பெற்றிருக்கிறார்கள். இன்றளவுக்கும் அந்த தலமானது, அதாவது பெருவுடையார் கோயிலானது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. சமீபத்தில் நான் அறிந்த ஒன்று என்ன அப்படின்னா, இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கான வரம் தரக்கூடிய ஒரு திருத்தலமாகவும் பிரகதீஸ்வரர் கோயில் விளங்குகிறது. எந்த வகையில் என்றால், இந்த ஐப்பசி மாதம் நடக்கின்ற அன்னாபிஷேகத்தில் இறைவனுக்கு சாற்றுகின்ற அந்த சோற்றினை எடுத்து அந்த குழந்தை வரம் வேண்டுகிற பெண்ணானவள் உண்டால் அந்த பெண்ணுக்கு குழந்தை உண்டாகும் என்று நம்பிக்கை இருக்கின்றது. அப்படி சோற்றை உண்ணுகிற பொழுது உயிருக்கு, அதாவது கர்ப்பத்திற்கு வழிவகுக்கின்ற இறைவன் வாழ்ந்த நம்மளுடைய வாழ்வியல் முறைப்படி, நம்மளுடைய தீவினை நல்வினைப்படி, கர்மாவின்படி வாழ்ந்த நமக்கு சோறு என்று சொல்லக்கூடிய வீடு பேரையும் அளிக்கின்றார். சோறு என்கிற போது உணவையும் மேலும் வீடு பெற்றையும் குறிப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி இந்த அருளாளன் என்ற
அடியாருக்காக இறைவனே வந்து சோறு கொடுத்த இடம் என்று பொதுவாக சொன்னாலும் அதான் அங்களுடைய சிறப்பு. மேலும் கூட சிவபெருமானுடைய அந்த கருணையானது நாவுக்கரசருக்கும் சுந்தரருக்கும் கூட பொதிசோறு கொடுத்திருக்கிறார் என்ற வரலாறும் இருக்கிறது இல்லையா. இப்போ சோறு உடைத்தது சோழநாடு என்பதற்கு இணங்க இந்த திருச்சோற்றுத்துறை என்ற திருத்தலமானது இங்கே அருகிலேயே தான், தஞ்சைக்கு அருகிலே தான் விளங்குகிறது என்பது நமக்கு தெரியும். ஐயா ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, அப்பா எடுத்துக்கணும், ஃபேன் பண்ணிக்கிறோம் ஒரு மாதிரி வரும். ஆக இந்த திருச்சோற்றுத்துறை என்று சொல்லுக்கு இணங்க இறைவன் நமக்கு சோறு அளிக்கக்கூடியவன். அதையே கூட வேறு மாதிரியான பதிகத்தில், அதாவது தில்லை பதிகத்திலே அன்னம்பாளிக்கும் என்று நாவுக்கரசருடைய பதிகம் இருக்கிறது இல்லையா, அதுவும் அன்னம்பாளிக்கும் என்கிற போது மாயேச பூஜையின் போது நாம் அனைவருமே அந்த பதிகத்தினை பாடுவது வழக்கமாக இருந்தாலும் கூட அன்னம் என்று சொல்லக்கூடியது சோறு என்று தமிழில் வந்து சொல்லு ஒன்று இருக்கிறது. அதுவும் நமக்கு முக்தி தரக்கூடிய திருத்தலம் தில்லை. அதனால தான் வந்து அன்னம்பாளிக்கும் என்ற அந்த பதிகத்தினையும் திருநாவுக்கரசர் நமக்கு அருளியிருக்கின்றார். திருநாவுக்கரசருடைய குரு பூஜையானது வருகின்ற மே 11 நடக்கவிருப்பதாக உள்ள சதய நாளில் நடக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம் கூட சதய நட்சத்திரம் தான் இல்லையா. ஏன்னா சோறு உடைத்தது என்பதெல்லாம் நம்ம வந்து தொடர்பு படுத்தி பார்க்கிற போது ஒரு உயர்ந்த சிவபாத சேகரன், திருமுறை கண்ட சோழன் என்றெல்லாம் பெயர் பெற்ற அவனும் சதய நட்சத்திரம். சோறு உடைத்தது சோழநாடு என்பதற்குங்க இந்த திருச்சோற்றுத்துறையும் அந்த நாட்டிலே தான் இருந்திருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் நாவுக்கரசரும் இந்த பதிகத்தினை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் இங்கு நிறைய இடங்களில் இன்றைய தினம் வரவேற்கும் பொருட்டாக, அதாவது அந்த திருநாளை வரவேற்கும் பொருட்டாக நிறைய இடங்களில் இன்றைக்கே வந்து நாவுக்கரசருக்கு வழிபாடு நடக்கின்றது. அதை அல்லாமல் நமக்கு வந்து இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள் என்ன அப்படின்னாக்கா குரு பூஜைக்குரிய நாள் என்று சொல்லுகிற போது மெய்கண்ட தேவர் நமக்கு சைவத்தில் வந்து சாத்திர நூல்களை கொடுத்தவர் மெய்கண்டார் என்று சொல்லக்கூடிய அந்த அவருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சம்பந்தர் 3 வயதில் பாடினார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் வந்து 2.5 வயதிலேயே பாடினவர். அருணந்தி சிவாச்சாரியருடைய ஆணவத்தை குறைத்தவர் என்றெல்லாம் அந்த குரு பரம்பரை என்று சொல்லப்படுகிறது. அப்போ மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம் என்ற அந்த நூலுக்கு பேருரை என்று சொல்லக்கூடிய மாபாடியம் என்ற உரையை எழுதிய சிவஞான முனிவருடைய குரு பூஜை என்று. அதனால் அவரையும் நாம் வந்து போற்றி புகழ வேண்டும், நினைவு கொள்ள வேண்டும். ஏன்னா மாபாடியம் என்பது வந்து நமக்கு வந்து எப்படி ஒரு நூல் அப்படின்னாக்கா ஏதோ கடவுள் புண்ணியத்தில்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு பிறப்பில் நான் செய்த புண்ணியமாக இருக்கணும், அதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மாப்பாடியமெல்லாம் நம்ம ஒரு தடவை படித்தால் புரியக்கூடிய நூல் கிடையாது. ஆனால் எளிமையாக நமக்கு எல்லாவற்றையுமே இறைவனை பற்றிய செய்திகளை எல்லாவற்றையுமே எடுத்துரைக்கக்கூடியது. புறச்சமயத்தார்கள் எல்லோரும் எப்படி நம்மோடு வாதிக்கிறார்கள், எல்லாவற்றுக்கும் எப்படி மறுப்பு சொல்லி அதை நிரூபணம் செய்கிறது என்ற செய்திகள் எல்லாமே உள்ளடக்கியிருப்பது மாபாடியம். சிவஞான போதமே அதுதானே இல்லையா. அதனால் வந்து அதற்கு உரை எழுதிய சிவஞான முனிவர் அவருக்கும் வந்து வெகுவாக இன்று சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது அவருடைய குரு பூஜையை முன்னிட்டு. அதை அடுத்து நாம் இன்றைக்கு திருச்சோற்றுத்துறையில் வந்து நாவுக்கரசர் பாடிய பதிகத்துடைய சிறப்பை தான் பார்க்க இருக்கிறோம். நாவுக்கரசர் என்று சொல்லுகிற போது நம்ம வந்து அதிகமாக வெகுவாக இன்னும் சொல்லப்போனால் நம்ம சிவன் கோயில் போகிறச்செல்லாம் அடியார்களை காணுகிற பொழுது இந்த 4 வரை நாம் காணாமல் இருக்க முடியாது. அதில் நாவுக்கரசர் இடம்பெறாமல் இருக்கிற இடமே இருக்காதுன்னு தான் சொல்லணும் இல்லையா. நாவுக்கரசர் என்று சொல்கிற போது அது இறைவனால் அவருக்கு அளிக்கப்பட்ட ஒரு திருநாமம் என்பது நமக்கு திருவதிகை வீரட்டனத்திலே அளிக்கப்பட்டது என்பது. நாவுக்கரசருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சோற்றுத்துறையோட சிறப்பு என்னென்னா அருளாளன் என்ற அடியாருக்கு இறைவனே அங்கே அன்னம் அளித்ததுனால சோறு கொடுத்ததுனால அந்த திருப்பெயர் வந்து இருக்கிறது. நமக்கு திருமழப்பாடியில் நந்தியம்பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் திருமணம் நடந்த பொழுது அங்கேருந்து அவங்க எல்லாருமே வந்து ஒரு ரிஷிகளிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கும் பொருட்டு நந்தியம்பெருமான் கிளம்பி ஒரு தலமாக வருகிறார். ஒரு ரிஷிகளும் இருந்த இடம் அந்த சப்த தலங்கள் என்று சொல்லப்படும். இறுதியாகத்தான் நமக்கு வந்து ஐயாரப்பனை வந்து அவங்க வணங்குவாங்க. அதனால தான் அந்த சப்த தலங்கள் என்று சொல்லக்கூடிய நான் முதலில் சொன்ன இந்த 7 தலங்களும் குறிப்பிடப்படுகிறது. அதில் ஒன்று திருச்சோற்றுத்துறை என்று நமக்கு வரிசைப்படுத்தப்படுகிறது. மேலும் என்னென்னா நாவுக்கரசரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எல்லாரை போல பதிகங்கள் கொடுத்துருக்கிறாரு. எளிமையாக புதுமையாக இருக்கக்கூடியது. அவர் வந்து நமக்கு காளகத்தியை போய் பார்த்து விட்டு திருக்காளகத்திலிருந்து
கைலாயத்தை பார்க்க வேண்டும் என்ற நோக்கில் தான் அவர் வந்து கிளம்பி போகிறார் இல்லையா. அவர் கைலாயம் சென்ற அந்த அதாவது சமணத்திற்கு சென்று அங்கு வந்த சூளை நோயை விட கைலாயத்திற்கு அவர் சென்றபோது அடைந்த இன்னல்கள் வந்து மிகவும் வலுவானதாக சொல்லப்படும். ஏன்னா அவர் வந்து அந்த காட்டுப்பகுதியெல்லாம் செல்லுகிற போது, இருளிலே செல்லுகிற போது, அவர் ஒரு சிறந்த அடியார், சிவனடியார் என்பதற்காக நாகங்கள் தங்களுடைய நாக கற்களால் ஒளி கொடுத்தது என்று கூட சொல்லுவார்கள். அவருடைய பாதக்குரடுகள்லாம் தேய்ந்து, நகங்கள்லாம் உடைந்து, இரத்தம் கொட்ட, உடலெல்லாம் வந்து சோர்வுற்று, என்னுடைய ஐம்புலன்களும் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே இறைவனை நாம் காண வேண்டும் என்று பிரயத்தனப்பட்டு நடந்து செல்லுகிறார், தவழ்ந்து செல்லுகிறார், உருண்டு செல்லுகிறார் என்றதெல்லாம் நமக்கு வந்து பதிவுகள் இருக்கிறது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான, நம்ம இன்றைய தினம் வந்து வெயிலுக்கு பயந்து கோயிலுக்கு வர்றதே யோசிக்கிறோம் இல்லையா. வெயிலாக இருக்குது, நீ போகலாமா, காலையிலே போயிடலாமா, மாலை நேரம் போகலாமா, இல்லை அர்த்தஜாம பூஜை மட்டும் பார்க்கலாமான்னு யோசிக்கிறோம். ஏன்னா இன்றைய காலகட்டமும் இப்படி இருக்கிறது. ஆனால் அவர் பாருங்கள், அந்த கைலாயத்துக்கு செல்லுவதற்கு எவ்வளோ பிரயத்தனப்பட்டிருக்கார் என்பதை நம்ம பார்க்குற பொழுது, அவருடைய திரு வரலாறை பார்க்குற பொழுது அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இறைவன் நேரம் வந்து காட்சி கொடுப்பார் இல்லையா. ஆனால் நான் கூட பார்த்துருக்கேன், சில இல்லை, நிறைய நம்ம சிவாலயங்களில், நிறைய ஆலயங்களில் அன்னதான திட்டம்னு இருந்து மக்களுக்கு அன்னதானம் எடுக்கிறார்கள். அதில் சில நேரம் நான் கவனித்திருக்கிறேன், மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வரிசையில் நிற்பாங்க. நெருக்கடி அதிகமாகி கூட்டமாகிறப்போ சில பெண்கள் சொல்லுவாங்க, சாமி சோறுன்னு சாப்பிட வந்தால் இப்படி பண்ணுது, வீட்டுக்கு போனால் சோறா இல்லை அப்படிம்பாங்க. வீட்டுக்கு போனால் சோறு இருக்குது, இங்கே இடுறது வந்து சாமிக்கு உள்ளது, வீட்டில் இருக்கிறது தானாக தயார் பண்ணதா என்ன, வீட்டில் இருக்கிறதும் சாமி இடுறது தான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அன்னம் என்பதை அன்றன்றைக்கு யார் யாருக்கு எப்படி உணவு கிடைக்க வேண்டும், யாரெல்லாம் பட்டினி கிடக்க வேண்டும் என்பதெல்லாம் இறைவனுடைய அருள் தான். அதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு போனால் சோறு இருக்கும், இது என்ன பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி கூட்ட நெருக்கடியில் பேசுகிறாங்க பாருங்கள். அது ஒரு தவறான புரிதல் இல்லாத, தவறு என்று சொல்வதில்லை, புரிதல் இல்லாமல் தான். ஏன்னா எங்கும் இருக்கின்ற அன்னமும் இறைவனால் அளிக்கப்பட்டது தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. யாருமே இல்லை இது நான் செய்தது, இது என்னால் வந்ததுன்னு எதையுமே நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற போது அன்றன்றைக்கு கிடைக்கின்ற உணவு இறைவனால் அளிக்கப்படுகிறது. அங்கே எங்கே இருந்தாலும் அதனால தான் ஒருவருடைய பெயரும் அரிசியில் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த சோறு யாருக்கு இன்றைக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதற்போல தான் இந்த சோறு என்ற சொல்லானது முக்தியையும் அளிக்கிறது என்கிற பொழுது, நம்ம யாருக்கெல்லாம் முக்தி முன்னால் கிடைக்க வேண்டும், பிறகு கிடைக்க வேண்டும், கிடைக்குமா கிடைக்காதா, மறுபிறவி உண்டா என்பதெல்லாம் முன்னாடி எழுதப்பட்டது தான். திருச்சோற்றுத்துறை என்ற அருளாளன் என்ற அந்த அடியாருக்கு இறைவன் அருள்பாலித்திருக்கின்றார், சோறு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்குமே அவர் தான் கொடுத்துட்ருக்கிறார். ஏன் அதை குறிப்பாக சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்தில் நடந்த திருவிளையாடல் அது இல்லையா. அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நான் முன்னதே சொன்னது போல் சுந்தரருக்கு பொதிசோறு கொடுத்துருக்கிறாரு, நமக்கு நாவுக்கரசருக்கும் கொடுத்துருக்கிறாரு இறைவன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அடியார்கள் என்பதனால் அவர்கள் வாழ்வில் நடந்த அற்புதங்களை குறிப்பிடுகிற பொழுது இறைவனே சோறு கொடுத்திருக்கிறார் என்பதை குறிப்பிடும்படியாக இருக்கிறது. ஆனால் நம்ம எல்லோருக்குமே அன்றாடம் கிடைக்கின்ற இந்த உணவு என்று சொல்லக்கூடிய சோறானது இறைவனால் தான் கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த சோறு என்று சொல்லக்கூடிய இந்த முக்தியும் வந்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது தான் நம்ம பிரயத்தனப்பட்டிருக்கிறோம். ஒரு பிறவியிலையும் எந்த பிறவியில் நமக்கு கிடைக்குமோ அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்ப்பாக இருக்கும். இன்னும் என்ன சொல்லுவாங்க, எந்த பிறவியிலோ செய்த புண்ணியம் தான் இந்த பிறவியில் கூட நம்ம சிவபெருமானுடைய அருளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதே போல் எந்த பிறவியிலே நாம் செய்த கர்மாவின்படியே இந்த பிறவியில் கூட நமக்கு முக்தி கிடைக்கலாம். ஏன்னா யாரும் வந்து இப்படி அப்படின்னு நம்மளால் நிர்ணயிக்க முடியாது, இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதான் எல்லாமே. அதனால் சோறு உடைத்தது சோழ நாடு என்பதற்கு எனக்கு ராஜராஜ சோழன் கட்டிய அந்த பெருவுடையார் கோயிலில் சோறு என்று சொல்லுகிற போது எனக்கு அந்த ஐப்பசி மாதம் நடக்கின்ற அந்த அன்னாபிஷேகமும் ஞாபகம் வந்தது. அந்த ஞாபகத்தின் வழியாக என்னென்னா, அந்த குழந்தை இல்லாதவர்கள் அந்த இறைவனுக்கு சாற்றிய அந்த சாதத்தை வாங்கி, சோற்றை வாங்கி உண்ணுகிற பொழுது குழந்தை நிச்சயமாக இருக்கும் என்று என்னுடைய பேராசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் என்னென்னா, சோறு என்கிற போது இறைவனே முதன்மையாக கருதப்படுகிறான். சோறு என்ற போது முக்தி கொடுக்கக்கூடிய, முக்திக்கு முன்னால் வாழ்நாள் முழுக்க சோறு கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இறைவனை பற்றிய பல சிறப்புகளை பற்றி நாம் எல்லாமே அறிந்தது தான். ஏன்னு கேட்டால் எல்லா பதிகங்களையும் எல்லா அடியார்களும் திருமுறை முழுக்க இறைவனுடைய புகழைத்தான் பாடியிருக்கிறார்கள். அதனால் நம்ம திரும்ப திரும்ப பார்க்கிற பொழுது அவரவர்களுக்கு உரிய அனுபவங்களை பொறுத்தும் அவரவர்களுடைய சொல்லாடலை பொறுத்தும் அமைத்திருப்பார்கள். இப்போ இங்கே வந்து பேசுகிற சொற்பொழிவார தோழர் தோழிகளே பாருங்கள், அவங்களும் ஒரு வழியில் சொல்லுவாங்க எல்லாத்தையுமே. இப்போ நான் இன்றைக்கு சொல்லக்கூடியதை வந்து வேற ஒருத்தர் சொல்லும்போது அவங்களுடைய கண்ணோட்டத்தில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அவரவர் அனுபவத்திற்கு தகுந்தாற் போல கொடுக்கப்பட்டது தான் இந்த திருச்சோற்றுத்துறை என்ற இந்த திருத்தலத்தின் மூவர் முதலிகளால் பாடல் பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது.
இவர் ஞாபகரசரை சொல்லுகிற பொழுது இந்த அன்னம்பளிக்கும் என்ற அந்த பதிகத்தினை கொடுத்து அன்னம் என்று சொல்லக்கூடிய இந்த சோறு என்ற பொருள்படக்கூடிய இந்த உணவை வந்து அவர் மாகேச பூஜையின் போது நான் பாடுகிறார். அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். தில்லையிலே பாடப்பட்டது. தில்லைநாதரே நமக்கு முக்தி அளிக்க வல்லவர் என்பதற்கு அந்த பதிகத்தை நாம் எடுத்துக்கலாம். அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அம்மையானவள் காரைக்கால் அம்மையார் என்ன சொல்கிறாங்க, பிறவாமை வேண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் தான் கேட்குறாங்க. பிறவாமை வேணும் அப்படின்றத அவங்க கேட்கல. கேட்டிருந்தா கூட இறைவன் கொடுத்துருக்கலாம். அவங்க அப்படி கேட்கல, பிறந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிறப்பு என்பது இறைவனால் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டதுங்கிறது அம்மை புரிந்து இருக்கிறாங்க. அதனால தான் இறைவனே வந்து அம்மை என்று அழைக்கிறாங்க இல்லையா, அது அப்படி. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம நாவுக்கரசர் குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமுக்கான மனித்த பிறவியே வேண்டி மாநிலத்தே அப்படிங்கிறப்போ நம்ம மறுபிறவியே வேணாம், இதோட போனால் போதுன்னு இந்த வாழ்வியலுக்கே நம்ம வந்து பயப்படுறோம். ஆனாலும் கூட அவர் அவ்வளவு இறைவனாலே வந்து பெயர் சூட்டப்பட்டு, இறைவனாலே இந்த சூளை நோய் போக்கப்பட்டு, இறையருளாலே எத்தனையோ திருத்தலங்களுக்கு சென்று புதுமைகளை இறைவனால் அடைந்த அவரே என்ன பண்ணுறாரு, எனக்கு மறுபிறவி வேணும், ஆனால் அது கொடுத்தா அது உன்னுடைய திரு பாதங்களை காணும்படியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பாடுறாரு. இப்போ நம்ம மறுபிறவி வேணுமோ வேணாமோ அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே கேட்டால் வேணான்னு தான் சொல்லுவாங்க. உலக வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்களை நினைத்து கொண்டு நம்ம வேண்டான்னு சொல்கிறவங்களும் உண்டு, இல்லைன்னா இறைவனை போய் அடைய வேண்டும் என்ற அந்த உந்துதலும் நம்ம சொல்கிறவங்களும் உண்டு. ஆனாலும் இறைவன் தான் கொடுக்கணும் இல்லையா. அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இறைவனுடைய திருப்பாதம் போதும் நமக்கு. இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த பதிகத்தை பாடுங்க அது கிடைக்கும், அதற்கு பாடுங்க அந்த பொருள் கிடைக்கும், குழந்தை வர கடை, இப்படி ஒன்றுனா சொல்கிறாங்க இல்லையா. இது எல்லாமே நம்ம என்ன, அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தனித்த பதிகங்கள் பாடுவது தவறு கிடையாது. ஏன்னா அதை நமக்காகவே அவங்கெல்லாம் அருளியது தான். அப்போ தான் இறைவனுடைய சிறப்பையும் புகழையும் அவருடைய உயர்வையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். பதிகங்கள் இல்லைன்னா நமக்கு தெரியுமா என்ன இறைவனுடைய சிறப்புகள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட என்ன நம்ம வேண்டுதல், பொதுவான ஒரு வேண்டுதல் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய அருள் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டால் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இறை அருள் இருந்தது அப்படின்னாவே நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால் பொதுவாக நம்ம வந்து உன்னுடைய அருள் இருந்தால் போதும் அப்படிங்கிறத நம்ம வந்து இறைவன்கிட்ட முன்வைத்து விட்டு, அவருடைய திருக்கடலே நமக்கு முதன்மையானது என்பதை நம்முடைய மனதில் வைத்து நம்ம சிந்தையை செலுத்த வேண்டும். சிந்தையில் வந்து சிந்தையில் வந்து சிவனை வை என்பதை விட சித்தத்தில் வைக்க வேண்டும் என்ற அளவிற்கு அவரோடு நாம் ஒன்றாக கலந்து செல்ல வேண்டும். நம்ம பலமுறை பார்த்துருக்கோம், சித்தம் வேறு சிந்தை என்பது வேறு. சிந்தை என்பது சிந்திக்கக்கூடியது, சித்தம் என்பது பதிவு செய்யக்கூடியது. ஒரு பிறவிகளும் நாம் என்ன செய்கின்றோமோ அது யாவுமே சித்தத்தில் பதிவாகிவிடும். அதனால தான் பாருங்கள், இயற்கையிலேயே ஒரு கருவிலிருந்து வந்த குழந்தையானது தாய் முதல்ல பால் கொடுக்குற பொழுது அந்த குழந்தை எப்படி குடிப்பதற்கு அவருக்கு தெரியும்னா அது சித்தத்தில் பதிந்தது. ஒரு பிறவியிலும் பதிந்தது என்பதைத்தான் நான்றோர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனால் வந்து நமக்கு தெரிந்த எல்லாமே, சிலருக்கு பாருங்கள் முற்பிறவியிலோட ஞாபகம் வருது அப்படிம்பாங்க. அது மாதிரி நிறைய நிகழ்ச்சியெலாம் நம்ம கேட்டிருக்கிறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம சீப்பா ஆதித்தனார் இருந்தார் இல்லையா, தினத்தந்தி, அவங்களுடைய ஒருத்தவங்க வந்து நான் தான் அக்பருடைய மனைவின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள அரண்மனைக்கெல்லாம் போயிட்டு இருந்ததெல்லாம் டிவியில் காட்டினாங்க. ஜோதா அக்பர் நான் தான் அப்படின்றலாம் தான். அதுபோல் சிலருக்கு வந்து, ஆனால் நம்மளுடைய சைவத்தை பொறுத்த வரைக்கும் புரியல, யார் கல்யாணம் பண்ணிக்கலையா அதை பேச இப்போ நேரம் தான். நீங்கள் குறுக்காட்ட அக்பர் கல்யாணம் ஆகலைன்றீங்க. அதனால் என்னென்னா நம்ம இந்த மாதிரி உள்ள இது. ஆனால் சைவத்தில் வந்து அது அந்த அம்மா போனது இடையில ஞாபகம் வந்து நான் சொல்கிறேன். பட் நமக்கு சரியான குறிப்பு என்ன இருக்குது, முற்பிறவி ஞாபகம் வந்தது யாருக்குன்னா அது கோச்சங்கரனுக்கு வந்திருக்கு இல்லையா. அவன் சிலந்தியாக இருந்து மீண்டும் வந்து மாடக்கோவில்களை கட்டியிருக்கிறான். அதுவும் கூட இறைவன் ஒரு சிலருக்கு முற்பிறவியை வெளிப்படுத்துவார் அவங்க செய்த கர்மாவின்படி. நாமளாக சிலது நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு கற்பனையில் வேணால் சொல்லலாமே தவிர எல்லாமே இறைவனுடைய ஆற்றலில் தான் இருக்கிறது. அந்தபடி பார்க்குற போது திருச்சோற்றத்துடைய சிறப்பினை, சொல்லையும் பொருளையும் அதனுடைய சிறப்பினையும் பார்க்கலாம். மூத்தவனாய் உலகுக்கு முக்தினானே, முறையாய் எல்லாம் படைக்கின்றானே, ஏத்து அவனை ஏழ் உலகுக்கும் ஆயினானே, இன்பனாய் துன்பங்களை நீக்குகின்றவனே, காத்தவனாய் எல்லாம் காண்கின்றேனே, கடுவினைவேல் தீவினை போல் கண்டு போக தீர்த்தவனே திருச்சோற்றுத்துறை உள்ள திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே.
இது சொல்லலாம் ரொம்ப எளிமையான சொற்களை தான் அவர் கொடுத்துருப்பாரு. ஆனால் என்னென்னா இறைவனை பற்றிய சிறப்புகள் வந்து எளிமையாக புரியக்கூடியது. அதனால தான் சொல் எளிமையானது. எத்தனையோ சொற்கள் எளிமையாக இருந்தாலும் நமக்கு வந்து அதனுடைய ஈடுபாடோ அல்லது தேவையற்றதாக இருக்கலாம் இல்லையா? ஆனால் இது வந்து எப்படின்னா இறைவன் கூட மூத்தவன் என்று சொல்லுகிற போது அதாவது இறைவனை தவிர வேறு யாருமே கிடையாது. அதனால தான் அவரை வந்து என்ன சொல்கிறான், வேதியன் அவரே, அப்புறம் வந்து விருத்தன் அவரே, இளமை மிக்கவன் அவனேன்னு கூட நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா? வேதியன் என்று வேதிப்பொருளாக வேதத்தின் விழுப்பொருளாக இருக்கக்கூடியவன். மூத்தவன் என்று ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு அவர் தான் முதன்மை காரணமாக இருக்கின்றார். பிரபஞ்சமெல்லாம் வந்து அழிக்கப்பட்டு பிரளயம் வந்த பிறகு இந்த பிரபஞ்சமாகவும் அழிந்து மீண்டும் துவங்குவதற்கு அவரே அது வரைக்குமே அவர் இருந்து மீண்டும் அவர் தான் உயிர்ப்பிக்கிறார் எல்லாவற்றையும். அதனால் அவர் இளமையாக இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். அப்போ தோற்றமும் முடிவும் அவர் கையிலே தான் இருக்குது. முடிந்த முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க இது சைவ சித்தாந்தத்தில். முடிந்த முடிவு அதுதான் வந்து இறைவனுடைய ஆக்கையாக கருதப்படுகிறது. அந்த வழியை பார்க்குற போது மூத்தவனாய் விளங்கக்கூடியவன், உலகுக்கு முந்தினானே. உலகு என்று சொல்லக்கூடிய நமக்கு 264 புவனங்கள் இருக்குன்னு சொல்லுவோம். உலகுன்னா நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது, 264 புவனங்கள் இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து தான் பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரபஞ்சத்திற்கு முதல்வனாக கருதப்படுகிறான். முறைமையை எல்லாமே படைத்தானே அப்படின்னாக்கா நம்மளுடைய கர்மாவின் படி தான் படைக்கிறான். அதுதான் ஒரே வரையில் நாம் எடுத்துக்கணும். முறைமையாய் எல்லாவற்றையும் படைத்தானே என்று சொன்னால் அவருடைய கணக்கு ஒரு நாளும் ஒரு விதத்திலும் அது வந்து குறைவில்லாமல் இருக்கும். பின்னமர கூட்டும் பிரான் இல்லையா? இறைவனை பொறுத்த வரைக்கும் பின்னமர கூட்டும் பிரான். யாருக்கு யாரை சேர்க்கணும் அதை நம்ம நிறைய தடவை நம்ம பார்த்துருக்குறோம். எது நடக்கணுமோ அது நடந்து தான் தீரும். நம்ம எவ்வளோ பிரார்த்தனை வைத்தாலும் சரி, எவ்வளவு அதாவது இறைவனை நோக்கியே சென்று கொண்டிருக்கேன், எனக்கு ஏன் இது தடையாகுது அது தடையாகுதுன்னு நாம் செய்த கர்மாவின்படி தான் அதெல்லாம் நடக்குமே தவிர அதற்காக இறைவன் வந்து நம்மளை பார்க்காம இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது காலங்கள் ஓடுகிற போது நமக்கு தெரியாது உணர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம். ஆக இங்கே ஏத்தினா 7 உலகுக்கும் ஆயினானே. அந்த உலகில் முதன்மையாக இருந்து இங்கே 7 உலகம் என்று சொல்கிறார். நம்ம சில இடங்களில் இடத்திற்கு தகுந்தாற் போல உலகு எத்தனை என்று சொல்லுவோம். ஏன்னா தில்லையில் இருக்கின்ற இந்த தங்க பலகைகள் யாவும் செருகப்பட்டிருப்பது 264, அதே 264 புவனங்கள் என்று சொல்லுவோம். சில இடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூவுலகு அப்படிம்போம். சில இடத்துல 7 14 லோகம்போம். அது இடத்துக்கு தகுந்தாற் போல சொல்ல வேண்டும் என்றால் சொல்லக்கூடியது. இந்த இடத்துல நாவுக்கரசர் 7 உலகிற்கும் முதல்வனாக ஆயினானே என்று சொல்லியிருக்கிறார். இன்பத்தையும் துன்பத்தையும் கரைக்கின்றானே என்று கலைகின்றானே என்கிற போது இன்பத்தை கொடுப்பது அவர் தான், துன்பத்தை கொடுப்பதும் அவர் தான். ஏன் அப்படின்னா நமக்கே தெரியும், துன்பம் கொடுக்குற போது நம்ம கடவுளாவது ஒன்றாவது நம்ம என்னத்தை கும்பிட்டு என்னத்தாக போகுதுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அதுதான் கர்மா கழிவது இல்லையா? இன்பத்தை கொடுக்கக்கூடிய துன்பத்தை களைகின்றான். இன்பத்தை ஏன் களைகின்றான் என்று சொன்னால் இன்பம் களைந்தாலே அடுத்து அதோட எதிரானது துன்பம் தான் வரும் இல்லையா? அதனால் அது எப்போலாம் நம்ம துன்பப்படுகிறோமோ அப்போல்லாம் நம்மளுடைய கர்மா கழிகிறது என்பதை தான் நம்ம மனதில் வச்சுக்கணும். நடைமுறையாக என்ன சொன்னால் எது நடந்தாலும் என்ன சொன்னோம், டேக் இட் ஈஸி அப்படிம்பாங்க இல்லையா? எல்லாமே அவரால் நடப்பது தான். இல்லை இன்னும் கொஞ்சம் நவீனமாக இப்போ சொல்ல ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. எதனால ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. அதுக்காக என்னென்னா சிலர் என்ன நடந்தாலும் எதுவுமே கண்டுக்காமல் போகிறாங்கல்ல, அந்த மாதிரி மெத்தன புத்தி கிடையாது. ஸ்போர்ட்டிவ் என்பதோ டேக் இட் ஈஸி என்பதோ எது நடந்தால் என்னென்ன, எது நடந்தாலும் இறைவனால் என்பதை நம்ம குறிப்பிட்டு வச்சுக்கணும். எது நடந்தால் என்ன, நமக்கு என்ன இதுவும் கூட இன்னும் கூட நமக்கு என்ன சொல்லுவாங்க, சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படிம்பாங்க இல்லையா? சிவனோட போக்குலேயே நம்ம பாட்டுக்கு சித்தத்தை வச்சுருந்தோம் அப்படின்னா அது என்ன நடக்குமோ நல்லதாகவே நடக்கும். நல்லது நினைங்க நல்லது நடக்கும், இதுதானுங்க நமக்கு தாத்பரியம். நல்லதை நினச்சா நல்லது நடக்கும் அப்படின்றத நான் அப்படியே தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு கெடுதல் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது இறைவனுடைய குற்றம் கிடையாது, நம்மளுடைய குற்றம் தான். நம்ம எப்போ செய்தது இப்போ வந்து தாக்கம், அதுதான் நம்ம பார்க்கக்கூடியது. அந்த வகையில் பார்க்கிற போது கூட இங்கே காத்தவனாய் 7 உலகம் எல்லாம் நான் உன்னில் காண நின்றானே. கடுவினைகள் தீவினைகள் கண்டு போக தீர்த்தவனே திருச்சோற்றுத்துறை உளானே. திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே என்று சொல்லுகிற போது கடுவினை என்று சொல்கிறோம். நமக்கு நல்வினை தீவினை சிலது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து நாமளே நம்மளை சிந்திச்சு பார்க்குறப்போ நாம் செய்த வினைகள் நமக்கே தெரியும். நம்ம இந்த இடத்துல இதை செய்திருக்கோம், இது தவறு, இது அடுத்தவங்களை மனம் புண்படுத்தியிருக்கோம். அது நல்லாவே உண்மையாக மனசாட்சியாக நம்ம நினச்சி பார்த்தோம்னா நமக்கே தெரியும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம். அதையும் மீறி அதாவது அந்த மாதிரி நினைவுகள் வருகிற போது நம்ம சரணடைந்துடணும் கடவுள்கிட்ட. உன்னுடைய கிருபையால் எனக்கு இதெல்லாம் விமர்சனம் கூடன்னு சரணடைந்தாலும் கூட அதையும் தாண்டி நமக்கு கஷ்டம்லாம் வருதுன்னு வைங்களேன், அதுக்காக தான் வல்வினை அப்படின்னு சொல்கிறது. அதுதான் முருகப்பெருமானை சொல்கிற வருகின்ற வினையும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் சொல்கிறாங்க பாருங்கள்.
இப்போ வல்வினை என்பது தீர்க்க முடியாதது. அதாவது இந்த பரிகாரம், இந்த என்னென்னவோ சொல்லுங்க பாரு, இந்த கோவிலுக்கு போனால் அது நடக்குது இது நடக்குது, சிலருக்கு நடந்துடும். அது அவங்க செய்த வினையின்படி அந்த இடத்துக்கு போனால் நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டது. எல்லாமே எழுதப்பட்டது தான். இந்த ஜோதிடர் சொன்னார் அதனால் போனேன் நடந்துச்சுங்கிறல்ல, அந்த ஜோதிடர் வழியாக வழியை காட்டியிருக்கார் இறைவன் என்பது தான் உண்மையானது. ஆக அதையும் மீறி நமக்கு நடக்குது வல்வினை அப்படிங்கிற போது அது இறைவனையே நம்ம ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு நம்ம அவரை வேண்டுனா கூட நடக்குங்க, நல்லதே செய்வார். நம்ம அதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு போகணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, நிறைய பாருங்க அந்த முருகப்பெருமானுடைய அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்கு பரவலாக இல்லை, வெகுவாக மக்கள் நம்புகிறாங்க. அது உடனே என்ன பண்ணுறாங்க, திருச்செந்தூருக்கு போங்க, ஒரு ஜோதிடர் சொல்கிறார் திருத்தணி போங்க, திருச்செந்தூர் தூரத்தின் காரணமாக செல்ல முடியாதவரை என்ன பண்ணுவாங்க, அதே இடத்துல அமர்ந்து கொண்டு முருகப்பெருமானை நினைத்து வேண்ட வேண்டியதான். அதை செய்தாலே போதும். எங்கே போய் நீ வேண்டியோ, திருத்தலத்திற்கு போய் வேண்டினாலும் சரி, வீட்டிலிருந்து வேண்டினாலும் சரி, இறைவனை மனதில் நினைத்து அவரை சரணாகதி என்று இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கும். அதுதான் இவர் என்ன சொல்கிறாரு, திகழொழியே சிவனே உன் அபயம் நானே என்று சொல்லுகிற போது, அபயம் என்கிற போது நமக்கு அடைக்கலம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அதுதான் அபயம் என்று சொல். நமக்கு இவர் திருச்சாய்க்காட்டிலே இயற்பகை நாயனார் அவருடைய மனைவியை இறைவனுக்கு கொடுக்கிற பொழுது காமுக ரூபத்தில் மனைவியை இட்டுக்கொண்டு செல்கிறார். 63 சரிதை நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க உற்றார் உறவினர்லாம் எதிர்த்து அவருடைய மனைவியை அழைத்து கொண்டு போகிறார் என்று அவர்கள்லாம் நிறைய ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டது இறைவன் என்று தெரியாமல் வருகிற பொழுது அவர் என்ன சொல்கிறார், இயற்பகை ஓலம் என்று இறைவனே சொல்வதை நம்ம கேட்குறோம் இல்லையா. அபயம் என்பதும் ஓலம் என்பதும் தஞ்சம் அடைவதற்கு சரணாகதி அடைவதற்கு சொல்லக்கூடிய சொல்லுதான். அப்போ இறைவன் என்பவனும் அந்த இடத்தில் வந்திருந்த திருக்கோலத்திற்கு ஏற்ப அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் இல்லையா. இறைவனுக்கு யாரும் அபயம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நாவுக்கரசர் அபயம் என்பதை ஒரு பத்தியிலுமே பதிவு செய்திருக்கிறார். அபயம் என்றால் நம்ம சரணாகதி அடைவது, அடைக்கலம் கேட்பது. அதனால தான் திகழொளி சிவனே உன் அபயம் நானே என்று சொல்லி, தலையவனாய் உலகுக்கு ஓர் தன்மையானே, தத்துவனாய் சார்ந்தாருக்கு இன்னமுது ஆனானே, நிலைவனாய் நின் ஒப்பார் இல்லாதானே, நின்று உணரா கூற்றத்தை சீரிப்பாய்ந்து கொலையவனே கொல் யானை தோல் மேலிட்ட கூற்றவனே, கொடி மதில்கள் மூன்றும் எய்த சிலையவனே, திருச்சோற்றுத்துறை உள்ளானே, திகழொளி சிவனே உன் அபயம் நானே. யாராவது கொலையவனே அப்படின்னு சொல்லுவாங்களா இறைவனை பார்த்துன்னா, இறைவனுக்கு கொலையவன் என்று ஒரு திருப்பெயர் உண்டு. ஏன்னா அவர் சம்ஹாரம் செய்யக்கூடியவர், கொலை செய்யக்கூடியவர் என்ற வகையிலே. எப்படின்னா கூற்றனை எதிர்த்த கொலையவனே என்று பதிவிடுகிறார். கூற்றன் செய்தது நமக்கு திருக்கடையூரில் நடந்த செய்தி மார்க்கண்டேயருடைய திருச்சரிதத்தில் இருக்குது. அவர் இடது காலினால் இடறினார், அதனால் மூச்சேற்று விழுந்தான் என்பதும் நமக்கு தெரியும். இதுபோல் சம்ஹாரம் வதம் என்று சொல்லக்கூடியலாம் செய்கிற பொழுது கொலை என்ற வார்த்தையினை அவர் பிரயோகப்படுத்தியிருக்கிறார். இது அவருடைய சொல்லாடலுக்கு ஒரு சிறப்பாக இருக்குமே தவிர நம்ம சாதாரண கொலைகாரன் அப்படின்னு நம்ம சிவபெருமானை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா. 64 முகூர்த்தங்களே ஒன்றாக விளங்கக்கூடியது நமக்கு காலபைரவர், காலத்தை நிர்ணயிக்கிறார். அவர் சம்ஹாரம் செய்யும் பொருட்டு தான் அந்த திருவுருவத்தை எடுக்கிறார் என்று நிறைய இடங்களில் இறைவன் சம்ஹாரம் செய்வதற்கு தகுந்தார் மாதிரி திருப்பெயரோடு விளங்குகிறார். அதில் ஒன்று இங்கே நாவுக்கரசர் அவருடைய இறைவனுக்கும் அவருக்குடைய இணக்கத்தை காட்டும் பொருட்டாக என்னென்ன கொலையவனே என்று சொல்லுகிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தத்துவமாக விளங்கக்கூடியவன், தலைவனாக விளங்கக்கூடியவன், எல்லாவற்றிற்கும் ஒப்பு இல்லாதவன், நிகர் இல்லாதவன், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான் மட்டுமே என்பதைத்தான் அவர் சொல்லி, மேலும் கொலையவனே இப்படி உயர்த்த ஒரு சொல்ல அவர் என்னென்னா கொலை செய்யக்கூடியவனாக இறைவனை ஏன் சொல்லுகிறார் என்ற சம்ஹாரம் என்ற வார்த்தையே இதை தான் இந்த திருத்தாண்டகம் தான். இந்த திருத்தாண்டகம் என்கிறபோது சொல்லும் பொருளும் ஏய்ந்து வரக்கூடியது என்று நம்ம முன்னதே பார்த்துருக்கோம். அதனால் அந்த மாதிரி வந்ததுனால தான் அவர் கொலையவனே என்று சொல்லி, சிலையவனே திருச்சோற்றுத்துறை உள்ளே நீ திகழொளி சிவனே உன் அபயம் நானே என்று மீண்டும் அதுவும் ஒரு பத்தியிலுமே பாடல்களிலுமே உன்னுடைய அபயம் நான் என்பதை குறிப்பாக சொல்லியிருக்கின்றார். அதே போல் முற்றாத பால்மதியம் சூடினானே, முளைத்து எழுத கற்பகத்தின் கொழுந்தே ஒப்பானே, உற்றார் என்று ஒருவரையும் இல்லாதானே, உலகு ஓம்பும் ஒன் சுடரே ஓதும் வேதம் கற்றானே, எல்லா கலைஞானமும் கல்லாதேன் தீவினைக்கென்று கண்டுபோக செய்தானே, திருச்சோற்றுத்துறை உள்ள திகழொளி சிவனே. அதான் பாருங்கள், பிறை 3ஆம் பிறை சூடியவர் இல்லையா சிவபெருமான். 3ஆம் பிறை என்பது
வளராத ஒரு நிலையில தான் அந்த பிறைச்சந்திரன் இருக்கும். அதை தான் இவர் சிறப்பாக என்ன சொல்கிறாருன்னா, முற்றாத பால் மதியம் என்றார். முழுமையாக வளர்ச்சி அடையாத முழு நிலவாக இல்லாத அந்த 3ஆம் பிறையினை முற்றாத பால் மதிங்கிறார். அதை வந்து நம்ம என்ன பொருளாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது வந்து பிறைச்சந்திரன்றது நமக்கு தெரியும். அதான் சொல்லாடல் வந்து இங்கே சிறப்பானதாக இருக்கும்படியாகத்தான் அவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார். முற்றாத பால்மதியை சூடியவனே, முளைந்து எழுந்த கற்பகத்தின் கொழுந்தே. கற்பகம் என்கிற போது கேட்பதெல்லாம் தரக்கூடியது, கேட்கிற போதெல்லாம் தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கற்பகத்தரு. அதுபோல் சிவபெருமான் கற்பகத்தரு தருதோ இல்லையோ, ஆனால் சிவபெருமான் கற்பகத்தரு. அதனால் வந்து நமக்கு வந்து எப்பொழுதுமே எதை கேட்டாலும் தரக்கூடியதாக இருந்தால் முளைந்து எழுந்த கற்பகத்தின் கொழுந்தே என்று சொல்லி, உற்றார் என்று ஒருவரும் இல்லாதானே உலகு ஓம்பும் ஒன் சுடரே என்று. இறைவன் வந்து பிறப்பி இல்லையா, தாயிலி தந்தையிலி என்று சொல்லக்கூடியதால் உற்றார் யாரும் இல்லாதவர் என்று அவரை குறிப்பிடுகின்றார். அதே போல் உலகுக்கு முதன்மையாக விளங்கக்கூடியவர், ஓதும் வேதத்தினை கற்றானே, எல்லா கலைஞானமும் கல்லாதேன் தீவினை போல் கண்டு போக, தீவினை நோய் கண்டு போக. அதாவது எல்லா வேத பொருள்களையும் அறிந்த நீ அவற்றையெல்லாம் அறியாத எனக்கு நான் நோயுற்றனாக இருக்கின்றேன், அதனை களையக்கூடியவனாக விளங்குகின்றான் என்று சொல்லி, செற்றானே திருச்சோற்றுத்துறை உளானே திகழொளி சிவனே உன் அபயம் நானே. திருச்சோற்றுத்துறையிலிருந்து அருள்பாலிக்கின்ற இறைவா, திகழ் ஒளியாக விளங்கக்கூடிய சிவனே, உன்னுடைய திரு கழலிலே அபயமாக கேட்கிறேன் என்று சொல்லி, கண்ணவனாய் உலகுக்கெல்லாம் காக்கின்றானே, காலங்கள் ஊழி கண்டு இருக்கின்றானே, விண்ணவர்க்கும் விண்ணவராய் அருள் செய்கின்ற வேதனாய் வேதம் விரித்திட்டானே, என்னவனே எண்ணார் புறங்கள் மூன்றும் இமையா முன் எரி கொஞ்சம் நோக்கி தாக்க, தின்னவனே திருச்சோற்றுத்துறை உளானே திகழொளி சிவனே உன் அபயம் நானே. கண்ணாய் உலகை காக்கக்கூடியவன், முக்கண்ணன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான். நம்ம வந்து கண்ணை தான் உடல் உறுப்புகள்லே முதல்ல வந்து கண்ணை தான் நம்ம சொல்லுவோம். என்னையா குழந்தைய பார்க்குற கண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கண் வந்து இப்போ காது நமக்கு கேட்கவில்லை, செவி மடுக்காது இருக்குது அப்படின்னா கூட நம்ம வந்து ஓரளவுக்கு வாழ்க்கையை ஓட்டிடலாம். கண்ணு தெரியாது வந்து அது பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, முற்பிறவியின் காரணமாக தான், கர்மாவின் காரணம் தான் இந்த விழி இழந்தவர்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நாம் வந்து அவங்கள வந்து இழித்து பிடித்து சொல்லக்கூடிய நிகழ்வு கிடையாது. அது இருந்தாலும் வந்து அப்படி வந்து விழிக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, அதனால தான் கண்ணப்பர் வந்து திண்ணனாக இருந்த கண்ணப்பன் கண்ணை எடுத்து இறைவனுக்கே கொடுக்குறார் என்றால் தன்னுடைய கண்ணையே எடுத்து அப்புகிறான் என்று தான் அவர் வந்து கண்ணப்பா நில் என்று சொல்லி அருள்பாலிக்கிறார். 6வது நாள் முக்தி கொடுக்குறாருன்ற திருச்சரிதம்லாம் இருக்குது. அதனால் கண் வந்து மிக முக்கியமான ஒரு உறுப்பாக கருதப்படுகிறது. அப்படி நம்மை காக்கக்கூடியவர் மீனாட்சி அம்மை கூட அப்படி தானே சொல்லுவாள். அங்கேற்கண்ணி என்று சொல்லக்கூடிய மீனாட்சி அம்மை கூட கண் விழிகளானது மீன் போல இருக்கின்றது. மீனானது எப்படி துஞ்சாது தன்னுடைய குழந்தைகளை, அதாவது துஞ்சாது குஞ்சுகளை பார்க்கிறதோ அதுபோல் அம்மையானவள் இந்த உலகை காக்கின்றாள். அதனால தான் அவளுக்கு மீனாட்சி, மீன் போன்ற அச்சி, அச்சி என்றால் கண், மீனாட்சி என்ற திருப்பெயர் அவருக்கு இருக்கிறது. அதற்கு இணங்க இவருக்கும், ஏன்னா இறைவனும் இறைவியும் ஒன்று தான் இல்லையா, அதற்கு இணங்க இவருக்கும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கண்ணாய் உலகை காக்கின்றவனே, முக்காலங்களும் ஊழி கண்டு இருக்கின்றானே. ஊழி என்று சொல்லக்கூடிய இந்த இறுதி காலகட்டத்தை, பிரபஞ்சம் அழியக்கூடிய அந்த ஊழி காலத்திலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது யாருன்னா உயர்ந்த ஒரு, எப்படி நம்ம சாதாரண மனிதர்கள் என்றோ ஜீவன் என்றோ நம்ம அவரை சொல்ல முடியாது இல்லையா, அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய இறைவன் காலங்கள் அனைத்தையும் கண்டு விண்ணவருக்கும் விண்ணவராக அருள் செய்யக்கூடியவன். நம்மளுடைய மனிதர்கள் மட்டுமல்ல, அசுரர்கள், தேவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம சிவபுராணத்தில் வருகின்ற அந்த 14 பிறப்புகள் சொல்கிறார் இல்லையா, புல்லாகி பூடாகின்னு சொல்லி, அதுபோல் அந்த இறுதி பிறப்பான புல் என்று துவங்கி தேவர் என்று முடிகின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் இறைவனே அருள்பாலிக்கின்றார். விண்ணவருக்கும் விண்ணராக அருள் கொடுப்பவனே, வேதனாய் வேதம் விரித்திட்டானே. வேதமும் அவன் தான், வேத விழுப்பொருளும் அவன் தான் இல்லையா. வேதமாக விளங்கக்கூடிய இறைவன் வேதத்தின் விழுப்பொருள் என்று சொல்லக்கூடிய பொருளாகி, சொல்லாகி, பொருளாகி விளங்கக்கூடியவனும் அவன்தான். என்னவனே எண்ணார் புறங்கள் மூன்றும் இமையா முன் எரிய செய்தவனை நோக்கி தின்னவனே திருச்சோற்றுத்துறை உளானே திகழ் ஒளிய சிவனே உன் அபயம் நானே. என்னவனே என்று எண்ணக்கூடிய அளவிலே இருக்கக்கூடியவன், நம்முடைய மனதிலே எண்ணக்கூடிய அளவிலே வரக்கூடியவன் என்ற பொருள் தான் இங்கே சொல்லியிருக்கின்றார். அதே எண்ணார் புறங்கள் மூன்றும் என்று சொல்லுகிற போது அந்த முப்புறங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அசுரர்களை என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, இமையா முன் கொஞ்சம் நீக்கி புறங்கள் மூன்றும் இமையா முன் எரி செய்தவனே.
என்று நமக்கு தெரியும் இல்லையா. நமக்கு பல சரிதங்களில் வந்து அதாவது பலரும் கொடுத்த பதிகங்கள் வழியாக நமக்கு தெரியும். இறைவன் அந்த நான் வாசுகி பாம்பை நானாக மேருமலையை வில்லாக வைத்து வளைத்து எடுத்தார் என்று சொல்லுகிறது வந்து நமக்கு புராணமாக இருந்தாலும், அவற்றை எடுத்து அவர் நான் தொடுப்பதற்கு முன்னாதே நகைக்கின்ற பொழுதே இந்த 3 கோட்டைகளையும் எரிந்து சாம்பலாகின என்று. அதனால தான் வந்து என்னென்னா இமையா முன் எரித்தவனே என்று சொல்லுகிறார். அந்த இமைப்பொழுதிலே இமைக்கிற அந்த நொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நொடி பொழுதுக்குள்ளே அதெல்லாம் சாம்பலாக எரித்தவனே என்றால் எவ்வளவு வல்லமை மிக்கவர் இல்லையா இறைவன். இறைவனை பற்றிய வல்லமை என்று சொல்லுகிற போது இது போன்ற பதிகங்களில் வருகின்ற பெருமைகளை புகழை வைத்துதான் இறைவனுடைய சிறப்பை நாம் அறிய முடியும். அதனால தான் பதிகங்கள் படிக்கின்ற பொழுது உற்று உணர்ந்து படிக்கணும். அப்போ தான் சிறப்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் பார்க்கிற போது வேறு என்னென்ன, தின்னவனே திருச்சொற்றுத்துறை உலானே திகழொழியே சிவனே உன் அபயம் நானே. தின்னவன் என்றால் தின்னன் என்றால் வல்லமை மிக்கவன். அதனால வந்து கண்ணப்பருக்கு அவங்க வீட்டில் அவர் ரொம்ப புஷ்டியாக குண்டா இருந்தாலும் தான் அவருக்கு தின்னன் என்ற பெயர் வைத்திருக்கிறார். அந்த வேலூர் குலத்திலே தின்னன் என்ற பெயரில் தான் கண்ணப்பருடைய இயற்பெயராக இருக்கிறது. அந்த வகையில் இங்கே இறைவனை தின்னவனே திருச்சோற்றுத்துறை, தின்னவன் என்றால் இறைவனுக்கு தான் அது பொருந்தும் இல்லையா. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவாக விளங்கக்கூடியவர். அதனால் தின்னவனே என்று சொல்லி திகழொளி சிவனே உன் அபயம் நானே, சிவன் என்று நேரடியாகவே அவருடைய திருநாமத்தை பதிவிடுகிறார். நம்பனே நான்மறைகள் ஆயினானே நடமாட வல்லானே ஞான கூத்தனே கம்பனே கச்சி மாநகர் உள்ளானே கடிமதில்கள் 3னையும் பொடி செய்தவனே அப்பனே அளவு இலா பெருமைதானே அடியார்க்கு ஆரமுதே ஆள் ஏறு ஏறும் ஆண் ஏறு ஏறும் செம்பொனே திருச்சோற்றுத்துறை உணர்வே திகழ் ஒளிய சிவனே உன் அபயம் நானே. நம்பனே என்று சொல்லுகிற போது நமக்கு வந்து வன் தொண்டர் என்று சொல்லக்கூடிய சுந்தரருக்கு மட்டும் தம்பிரான் தோழன் என்று கிடையாது இறைவன். எத்தனையோ இடங்கள் நம்முடைய இன்னல்களை போக்கக்கூடிய அலையிலே நண்பர்களாக இருந்து நமக்கு வந்து உதவி பண்ணுவாங்க பாருங்கள். அவங்களே அந்த இடத்துல சிவனாகத்தான் நமக்கு காட்சி தருவார்கள். இதுவும் இவரோட புண்ணியத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். கடவுளே வந்து காப்பாற்றின மாதிரின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த சொல்லுக்குரிய உயிரினங்கள் எல்லாமே சிவனைத்தான் குறிக்கும். இங்கே நண்பன் என்று சொல்கிற போது சுந்தரருக்கு மட்டுமல்ல, நமக்குமே வந்து இறைவன் நண்பனாக நிறைய இடத்தில் நம்ம வேணால் அதை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். நம்ம வாழ்நாளில் ஏதாவது ஒரு இடத்தில் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு நண்பனாகவும் வந்திருப்பார். இடையில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பதிவில் நான் பார்த்தேன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, இந்த நேரூர் அல்லது கரூர் பிரம்மேந்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அவருடைய துணையிலேயே ஒரு பெண் வந்து ரயில் நிலையத்தில் இறங்கி தனிமையாக சென்று கொண்டிருக்கிறாள். நடுநிசி நேரம் அப்போ தான் வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அந்த நேரம் அந்த குருவானவர் ஒரு நிழல் போல வந்து காப்பாற்றினார் என்று அவங்க பதிவிட்டிருந்தாங்க. அந்த செய்தி நான் படித்தேன். அதுபோல் இறைவன் வந்து என்ன சொல்லுவாங்க, திக்கற்றவருக்கு தெய்வமே அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ தெய்வம் என்று சொல்லக்கூடிய எல்லாருமே வந்து உள்ளடக்கப்பட்டவர்கள் தான். யார் அப்படின்னா நமக்கு சிவபெருமான் தான். இப்போ நமக்கு சென்னையில் இந்த பாடிகார்ட் முனீஸ்வருடைய வரலாறு கூட சொல்லுவாங்க பாருங்கள். இரவு நேரத்தில் வந்த ஒருவருக்காக அந்த முனீஸ்வரர் காப்பாற்றினார் என்று சொல்லுவாங்க இல்லையா, பாடிகார்ட் முனீஸ்வரரை. அதுபோல் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, அது முனீஸ்வரராக இருக்கட்டும், கற்பராக இருக்கட்டும், குலதெய்வமாக இருக்கட்டும், எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை தான் வந்து சிவஞான போதத்துக்கு பேரூரை எழுதிய சிவஞான முனிவருக்கு இன்றைக்கி வந்து குரு பூஜைன்னு சொன்னோம் இல்லையா. அவர் பேரூரிலே கொடுத்துருக்கிற சிவஞான போதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, யாதொரு தெய்வம் காண்டினும் அங்கே மாதொரு பாகவனே நிற்பான். எந்த சமயத்தில் இருந்த தெய்வங்களாக இருக்கட்டும், நம்ம சமயத்தில் இருக்கிறதா இருக்கும், யாருக்கு பற்றுள்ள குலதெய்வமாக, இஷ்ட தெய்வமாக, காவல் தெய்வம், எல்லை தெய்வம்னு எந்தெந்த பிரபஞ்சம் முழுக்க என்ன சக்தியெல்லாம் இருக்கிறதோ அத்தனை சக்தியும் இறைவனால் வரப்பட்டது தான் என்பது தான் நமக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். நிறைய சான்றுகளுக்கு மறுத்தளிப்பவர்களுக்கும் சரியான பதில் சொல்லக்கூடியது அந்த மாப்பாடியம். அந்த பேரூரை என்று சொல்லக்கூடிய சிவஞான முனிவர் எழுதிய இந்த மாப்பாடியத்தில் நிறைய புறச்சமயத்தார்கள் மறுத்து சொல்லுவாங்க சைவ சமயத்தை. அதுக்கு சரியான பதில் சொல்லியிருப்பார். சிவஞான போதத்திலும் இருக்குது. அதை தான் வந்து சிவஞான முனிவர் வந்து ஒரு உரையாக எழுதியிருக்கிறார். அதுதான் மாப்பாடியம் என்ற பேருரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எல்லாமே நம்ம சைவத்தை, அந்த ஒரு புத்தகம் படித்தாலே சைவத்துடைய சாராம்சம் நமக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் பார்க்கிற போது நண்பனே நான் மறை ஆயினானே நடமாட வல்லானே ஞான கூத்தனே. இறைவன் ஆடுவ கூத்து வந்து நமக்கு நடராஜ பெருமானுடைய நம்முடைய ஊனக்கண்ணுக்கு நடனம் ஆடுகிறார் நடராஜர் அப்படின்னு நாம் நினைக்கிறோமே தவிர, அவர் ஆடுவது ஞான கூத்து என்று சொல்லுவார்கள். ஏன்னா அவருடைய நடனத்தின் அசையின் வழியாக தான் நம்ம இந்த பிரபஞ்சமே, இந்த அவனி என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் யாவுமே அசைக்கின்றது என்பதை நடராஜ தத்துவத்தை பார்க்கிற போது நமக்கு நன்றாக தெரியும். படைத்தல்,
காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்ற ஐவகை ஆன அந்த ஐந்தொழிலையும் பஞ்ச கிருத்திகை என்று சொல்லுவார்கள். அந்த ஐவகை தொழிலையும் அவர் கைக்குள்ளே வைத்திருப்பார். இது ஐந்தும் தான் நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது. அதனால் இறைவன் என்பவன் ஞான கூத்து ஆடுகிறான். கம்பனே கச்சியமாநகர் உளானே, கம்பனே கச்சிமான, அதுதான் வந்து என்னென்னா நம்பனே என்று சொல்லுகிற போது நமக்கு நண்பனாக வருகின்றான். அதே இந்த சொல்லாடல் தொடர்ந்து வரக்கூடிய தாண்டவம் என்பதனால் அடுத்து கம்பனே கச்சிமாநகர் உளானே, கடிமதில்கள் மூன்றினையும் பொடியாக்கி எய்த அப்பனே, அளவு இலா பெருமையானே, அடியாருக்கு ஆரமுதே ஆண் ஏறு ஏறும் செம்பொனே என்று அந்த சொல்லாடலானது நண்பனே என்றும் கம்பனே என்றும் அப்பனே என்றும் செம்பொனே என்றும் குறிப்பிடுகிறார். இதை ஏன் இந்த அடுக்கி சொல்லியிருக்கிறோன்னா இது திருத்தாண்டகம் என்ற வகையை குறிப்பிடப்படுகிறது. அப்பனே என்று சொல்லுகிற போது இதற்கு பெருமையாக விளங்கக்கூடிய, முதன்மையாக விளங்கக்கூடிய, பிரபஞ்சத்தை காக்கக்கூடிய, படைக்கக்கூடிய இறைவனாக இருப்பதால் நமக்கு எல்லோருக்குமே தந்தையாக விளங்குகின்றார். கம்பனே கச்சி மாநகர் உள்ளானே என்றால் நமக்கு ஏகாம்பரேஸ்வரர் நம்ம அறிந்த ஒரு திருத்தலம், காஞ்சி மாநகரிலிருந்து அருள்பாலிக்கின்ற. அதே செம்பொன் என்றால் சுந்தரரும் பாடியிருக்கிறார் இல்லையா, பொன்னார் மேனியனே என்று திருப்பழனம் பதிகத்தில் பொன்னார் மேனியனை பாடியிருக்கிறார். இறைவன் செம்பொன்னாக விளங்கக்கூடியவன், அவனே திருச்சோற்றுத்துறையிலிருந்து அருள்பாலிக்கின்றான். அப்படி அருள் செல்லுகின்ற ஒளியாக விளங்கக்கூடிய சிவபெருமானே உன் அபயம் நானே என்று இவர் குறிப்பிடுகின்றார். அதே சமயம் என்னென்னா ஆர்த்தவனே உலகெல்லாம் நீயே ஆகி அமைந்தவனே அளவில்லா பெருமையானே, கூர்த்தவனே குற்றாலமேய கூத்தா கொடு மூ இலை சூளம் எய்தி பேர்த்தவனே பிரளயங்கள் எல்லாம் ஆய பெம்மான் என்று எப்போதும் பேசும் பேச்சினை சேர்ந்தவனே திருச்சோற்றுத்துறை உளானே, திகழ் ஒளி சிவனே உன் அபயம் நானே என்று சொல்லுகிறார். ஆர்த்தவனே என்றால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடியவன் என்று சொல்லி எல்லா இடத்திலும் அமர்ந்திருக்கக்கூடியவன். நமக்கு வந்து அண்ட சராசரம் என்று அசைகின்ற அசையார பொருள்கள் அனைத்திலுமே இறைவன் தான் இருக்கிறான். நம்ம வந்து இந்த கருவறையில் மட்டும்தான் சிவலிங்க திருமேனியாக இருந்து காட்சி தருவார் என்று நினைத்தால் அது வந்து தவறான ஒரு புரிதல் இல்லையா. இறைவன் வந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன், எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடியவன், ஆக்குவதும் அவன்தான், அழிப்பதும் அவன்தான். ஒளியில் தான் அவன் இருக்கிறானா அப்படின்னு கேட்டால் இல்லை, இருளிலும் அவன் தான் இருக்கின்றான். ஏன்னா இருள் என்பது எப்போது, ஒளி என்பது அதனுடைய சிறப்பு எப்போ தெரியும்னா இருள் வந்து மறைகிற பொழுது தான் ஒளியுடைய சிறப்பு நமக்கு தெரியும். அதனால தான் நமக்கு இன்பம் துன்பம் என்ற இரண்டுமே நம்மளுடைய வாழ்வில் நடக்கும்படியான வாழ்வியல் முறை இருக்கின்றது. ஆர்த்தவனே உலகு எல்லாவற்றையும் நீயே ஆகி நின்றவனே அளவில்லா பெருமையானே, அவனுடைய பெருமையை பற்றி நம்ம ஒரு சொல்லில் சொல்ல முடியாது. அவரவருக்கு ஏற்ற சொல்லாடலில் உயர்ந்த எண்ணத்தின் பேரறிவின் காரணமாக சொல்லப்படுகின்றது தான். கூத்தனே குற்றால மேய கூத்தனே, கொடு மூ இலைகள் என்றுகிற போது கூத்தனே என்று சொல்லுகிற போது இறைவன் நடராஜ பெருமானை குறிப்பிட்டு குற்றாலநாதராக விளங்குகின்றார் என்றும், கொடு மதில்கள் மூன்றினைங்கிற பொழுது நமக்கு முன்னதே பார்த்தது போல 3 அசுரர்களுடைய அந்த கோட்டைகள் அனைத்தையுமே சாம்பலாக்கியவனே என்றும், பெம்மான் என்று எப்போதும் பேசும் நெஞ்சில் சேர்ந்தவனே திருச்சோற்றுத்துறை உள்ளானே, திகழ் ஒளி சிவனே உன் அபயம் நானே. யாரெல்லாம் இறைவனை நினைக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் வந்து அமர்ந்து கொள்ளக்கூடியவன். அதனால தான் ஞானசம்பந்தராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏன்னா முதன்மையாக வந்து ஞானசம்பந்தர் எப்பொழுதுமே இந்த திருவடி திருமுடி காண முடியாது, அது வந்து பதிவு பண்ணியிருப்பார். அப்போது திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் திருமுடியும் திருவடியும் காட்டாத இறைவன் அடியார் ஒருவருடைய எண்ணம் தூய்மையாக இருக்கிற பொழுது நம்ம முழுமையாக காட்டி உள்ளத்திலே அமர்ந்து கொள்வான். அதனால தான் அவங்க அதை அடிக்கடி அதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருச்சோற்றுத்துறையிலிருந்து அருள்பாலிக்கக்கூடிய திகழ் ஒளிபவனே சிவனே உன் அபயம் நானே என்று அபயக்குரல் கொடுக்கின்றார். வானவனாய் வன்மை மனத்தினானே, மாமணி சேர் வாளோர் பெருமான் நீயே, காலமாய் கடந்து ஏனத்தின் மேல் சென்றானே, கடிய அரணங்கள் 3 அட்டானே. மீண்டும் மீண்டும் ஒரு இடத்துலையும் சொல்கிறாரு. இறைவனுடைய திருவிளையாடல்களில் 64 மதுரையம்பதியில் நடந்திருந்தாலும் கூட 61 மட்டுமல்லாமல் நம்ம திருவிளையாடல் புராணமும் 63 புராணத்தில் நிறைய இறைவனை பற்றிய சிறப்புகள் நிறைய இருக்கும். திருவிளையாடல் புராணத்தை எடுத்து அவர் வந்து எல்லாருக்குமே அவர் அருள் பாலித்திருப்பார். அந்த புராணத்தில் பார்க்குற போது அரசனுக்கும் சாதாரண பெண்களுக்கும் வந்தி கிழவி பிட்டு வித்த வந்தி கிழவிக்காக இருக்கட்டும், இல்லை வளையல்கார செட்டியாக வந்து தருகாவனத்து முனிவர்களுடைய மனைவிமார்களுக்கு விமோச்சனம் கொடுத்தாரு. இது மாதிரி நிறைய பண்ணியிருப்பார். ஆனால் இறைவன் வந்து அருள்பாலித்த 63 சரிதத்தை பார்த்து எல்லாருமே இறைவனுக்கு கைங்கரியம் பண்ணுங்களுக்கு அருள்பாலித்திருக்கிறார் இல்லையா. இருவேறாக இருந்தாலும் கூட எல்லாமே இறைவனுடைய
திருச்சரிதம் திருப்புராணத்தின்படி அவருடைய அருளாசி நமக்கு முழுமையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதனால் நமக்கு வந்து என்னென்ன இறைவனை நோக்கி செல்லுவதற்கு அவருடைய புகழை அவருடைய பேர ஆற்றலை நாம் அறிந்து கொள்கிறோம் இல்லையா? அதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த எல்லாவற்றிலுமே நம்ம வந்து பார்க்கிற பொழுது இந்த உலகம் 3 கோட்டைகளையும் அழித்தார் என்பதை சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, நமக்கு தக்கனுடைய யாகத்தை அளிக்கின்ற போது கூட வீரபத்திரர் தான் அனுப்பி வைக்கிறாரு. அதே போல் ஒரு முறையும் அவர் வந்து ஒரு அவதாரம் எடுத்தாலும் கூட, திரு அவதாரம் எடுத்து 64 மூர்த்தங்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட, இந்த கோட்டைகளை அழிக்கின்ற பொழுது நொடி பொழுதில்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த சனப்பொழுதிலே அவர் வந்து அதை அழித்து விட்டார். அதனால் வல்லமை மிக்கவர். நிகழ்வு வல்லமையான ஒரு நிகழ்வை இறைவனை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் இந்த கோட்டைகளை அழித்ததை 3 கோட்டைகளும் அழிக்கப்பட்டதை நாம் நினைவு கொள்ளலாம். அதனால தான் அவர் திரும்பவும் என்ன சொல்லியிருக்கிறாரு, கூர்த்தவனே குற்றாலம் மேய கூத்தானே கொடு இலை என்று, அதான் 3 கோட்டைகளையும் அழித்தவனே என்று மீண்டும் சொல்லி, பேர்த்தவனே பிரளயங்கள் எல்லாம் ஆக பெம்மான் என்று எப்போது சொல்லுகிறார்களோ, அதாவது பிரளயம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் அழிகின்ற நேரம் வருகிற பொழுதும் இல்லை, அந்த நேரத்தில் தான் இல்லாமல் எப்பொழுதெல்லாம் நாம் பிறவி எடுத்தோமோ, எப்போதெல்லாம் எந்த பிறவி எடுத்தாலும், ஏன்னா நமக்கே தெரியும், ஈ எறும்பு கரிச்சான் குஞ்சு நாரை நண்டு இல்லையா யானை, இப்படி நம்ம உயிரினங்கள் நம்ம மனிதர்களாக இல்லாத எத்தனையோ உயிரினங்களுக்கு இறைவன் வந்து முக்தி கொடுத்துருக்காரு நமக்கு தெரியும். அதனால் நம்ம வந்து என்ன பிறவி எடுத்தாலும் இறைவனை பற்றி சிந்தனையில் அவருடைய செயல்பாட்டில் இருக்க என்பதை நம்ம வேண்டுதல் வைக்க வேண்டும். அதை தான் என் அம்மை சொன்னது போல் பிறவாமை வேண்டும் பிறந்தால் உன்னை மறவாய் வேண்டும். நம்ம மனிதர்களாக தான் பிறப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, நம்மளோட வினைக்கு ஏற்ப. அப்போ நம்ம எப்படி பிறந்தாலும் கூட இறைவனை பற்றிய சிந்தனையிலே இருக்க வேண்டும். மனிதராக இல்லாமல் இறைவனோட சிந்தனை எப்படி வரும் கேட்டால் அதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த நண்டு ஈ எறும்பு இதெல்லாம் இருக்குது இல்லையா, கரிச்சான் குஞ்சு இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இறைவனை வந்து முற்பிறவில் செய்த பலனின் காரணமாக அந்த பிறவில் முக்தி பெற்றன. ஆனால் அவை செய்த தீவினையின் காரணமாக அந்த உடலை எடுத்து இறைவனை அடைந்திருக்கின்றது, விலங்குகளாக பறவைகளாக இருந்து. அது மாதிரி நாமளும் வந்து மனிதர்களாக மட்டும் அல்லாமல் எந்த பிறவி எடுத்தாலும் இறைவனுடைய நினைவு கொள்ள வேண்டும். அப்படி நினைவு கொள்ளுகிறவர்களை, அவரை பூசிப்பவர்களுக்கு இறைவன் வந்து அவர்களோடு அமர்ந்து கொள்வான். அப்படி அமர்ந்து கொள்ளக்கூடிய சிவபெருமான் தான் திருச்சோற்றுத்துறையில் இருக்கின்றான். அவனே திகழொளியாக விளங்கக்கூடிய சிவனாக இருந்து அவரிடம் அபயம் கேட்கின்றார் நாவுக்கரசர். அதனை அடுத்த பகுதியில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, வானவனாய் வன்மை மனத்தினானே மாமணி சேர் வானோர் பெருமானே நீயே காணவனாய் ஏனத்தின் பின் சென்றானே கூடிய அரணங்கள் 3 மட்டானே. இந்த அரணம் என்பது மீண்டும் மீண்டும் சொல்வது இந்த 3 கோட்டைகளை அசுரர்களை அழித்தது தான். நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். அந்த அசுரர்கள் 3 வந்து மரக்கருணை கொடுத்திருக்கிறார். 2 துவாரப்பாளர்களாக ஏற்றுக்கொண்டார். எஞ்சிய ஒருவரை முழவு என்ற வாத்தியத்தை கைலாயத்தில் வாசிப்பதற்காக ஏற்றுக்கொண்டார். அதனால் வந்து இறைவன் வந்து யாரும் தவறு செய்தாலும் அவர் விடுவது கிடையாது இல்லையா, அவர்களுக்கு மரக்கருணை என்று சொல்லி அவர்களுக்கும் அருள்பாலிக்கின்றார். அதற்கான அந்த எடுத்துக்காட்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வானவனாய் எண்ணக்கூடியவன் மாமணி சேர் வானோர்க்கெல்லாம் பெருமான் நீயே ஏனத்தின் மேல் சென்றானே என்றால், ஏனம் என்று சொல்லக்கூடிய போது நமக்கு வந்து பன்றியை குறிக்கும். அது பன்றி கொம்பை இறைவன் சூட்டியிருப்பார். 2 இடங்கள் நாம் ஏனம் என்று சொல்ல இறைவனுடைய திருவிளையாடல் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று திருவிளையாடல் புராணத்தில் வருகின்ற பன்றிக்கும் பால் ஊட்டியவர் இல்லையா, பன்றியை வந்து பன்றி குட்டிகளுக்கும் பாலூட்டிய தாயாக விளங்கக்கூடியவர். இன்னொன்று என்னென்னா, அர்ஜுனன் வந்து தவம் இருக்கின்ற பொழுது அவன் தவத்தின் காரணமாக அவனுக்கு வலிமை அதிகமாகிவிட்டால் நாம் தோற்று விடுவோம் என்று துரியோதன் நினைத்து ஒரு மூஷிகன் என்ற ஒரு பன்றியினை ஏவி விடுகிறான் அவனுடைய தவத்தை கலைப்பதற்கு. அந்த நேரம் தன்னுடைய பக்தனுக்காக இறைவனே சென்று அந்த பன்றியை கொன்று வேடுவனாக சென்று அதை எடுத்து தான் அந்த கொம்பை அணிந்து கொள்கிறார். அந்த இடத்துல தான் அவருக்கு பிங்கன் என்று பெயர் வரும் இல்லையா, சிவபுராணத்தில் பிங்கனே என்று சொல்கிறோம் இல்லையா. அந்த திருவிளையாடல் நடக்கிற போது இறைவனுடைய திருப்பெயர் பிங்கன் என்று சொல்லப்படுகிறது வேடுவராக வருகிற பொழுது. அதைத்தான் இங்கே வந்து ஏனத்தின் பின்னாக சென்றானே, ஏனத்தை ஏந்தி கொண்டானே என்று சொல்லுகிறார். அதே போல் தானவனாய் தன் கையிலை மேவினானே, தானவனாய் தன் கையிலே மேவினானே, தன் ஒப்பார் இல்லாத மங்கைக்கு என்றும் தேவனாக திருச்சோற்றுத்துறை உள்ளானே, திகழ் ஒளி சிவனே, தனக்கு ஒப்பில்லாதவனாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான். அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இறைவனுக்கு இணையானவள் இறைவி என்று நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இறைவனுக்குள்ளிருந்து வெளிப்பட்டவள், அவருடைய ஆற்றல் தான் சக்தி என்று மறுபேரில் சொல்லுகிறோம். அதே போல் இறைவனுக்குரிய பிறைச்சந்திரன் நெற்றிக்கண் சூழப்படை எல்லாமே இறைவிக்கும் உண்டு.
அதனால் வந்து தனக்கு ஒப்பில்லாதவனாக விளங்கக்கூடியவன், தனக்கு ஒப்பில்லாத மங்கையை இடப்பாக கொண்டவன் திருச்சோற்றுத்துறையிலிருந்து அருள்பாலிக்கின்றான். அதை தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் தன்னவனாய் உலகெல்லாம் தானே ஆகி தத்துவனாய் சார்ந்தாருக்கு தன்னமுத ஆனானே, என்னவனாய் என் இதயம் மேவினானே, ஈசனே பாசம் அனைத்தையும் தீர்க்கும் மன்னவனே, மலைமங்கை பாகமாக வைத்தவனே, வானோர் வானங்கும் பொன்னி தென்னவனே, திருச்சோற்றுத்துறை உளானே, திகழொளி சிவனே உன் அபயம் நானே. தன்னவனாய் என்றால் தனக்கு ஒப்பில்லாதவர் என்று சொல்லுவது போலவே இறைவனுக்கே உரிய குணங்கள், கல்யாண குணங்கள் என்று சொல்லக்கூடிய 8 குணங்கள் இருக்கிறது. நம்ம கடந்த முறை கூட பார்த்துருக்கோம். தன்வயத்தான், தூய உடம்பினன், இயற்கை உணர்வினன், முற்றும் உணர்ந்தவன், பாசங்கள் விட்டு நீங்கியவன், பேரருளாக உடையவன், முடிவில்லாத ஆற்றல் கொண்டவன், வரம்பில்லாத மகிழ்ச்சியை உடையவன். அவனுக்கு வந்து இன்பம் துன்பம் எதுவுமே கிடையாது, எப்போதுமே ஒரே நிலையில் இருக்கக்கூடியவர் தான் இறைவன். பேரறிவாளன், நம்ம வந்து சிற்றறிவுக்குரியவர்கள். பேரறிவாளன், தன்வயத்தன், தன்னைத்தானே அடக்கி கொள்ளக்கூடிய சக்தி இறைவனுக்கு உண்டு. ஐம்புலன் அடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட அது ஏதாவது ஒரு வழியில் வேலை செய்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஐம்புலன் வேடன் என்று சொல்லுவது. ஐம்புலன்களும் நம்ம ஏதாவது ஐம்புலனை அடக்குனா தான் வந்து இறைவனை அடைய முடியும் என்று சொல்லுகிற போது வேடிக்கையாக ஒரு சிறுவன் சொல்கிறான், ஐம்புலன் அடக்கிறதுக்கு ஏன் கஷ்டப்படணும், மூச்சை விட்டுட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அது ஒரு வேடிக்கையாக சொல்கிறது தான். உண்மையே அதுதானே இல்லையா? மூச்சு அடக்கப்பட்டால் இறைவனை அடையலாம். அதுதான் அந்த வாசி யோகம் அதெல்லாம் சொல்கிறாங்க. அது இல்லறத்திலோ அல்லது உலக வாழ்க்கையிலோ ஈடுபட்டு அதீதமாக இருப்பவர்கள் அதெல்லாம் மேற்கொள்வது கடினமாக இருக்கும். அதாவது இறைவனை அடைவது கடினம் என்பதற்கு அதெல்லாம் எடுத்துக்காட்டு. அது நம்ம போன போக்கிலே இருந்து கொண்டு இறைவனை அன்றாடம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னால் நமக்குன்னு புத்தியில் என்ன ஓடுதோ அதை பற்றி வணங்கினாலே இறைவன் தானே இறங்கி வருவார். ஏன்னா இந்தந்த உயிரினங்களுக்கு இப்படி நம்ம வந்து அருள்பாலிக்கணும்னு இறைவனுக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம ரொம்பவும் வந்து இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க, அந்த கோயில் போக சொல்கிறாங்க, இது நடக்கலை அது நடக்கலை குழம்பவே நான் அன்றாட நம்மளுடைய உலகியல் வாழ்க்கையை ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது என்ன நடக்குமோ அது நன்மையாகவே நடக்கும். எப்போது அப்படின்னா இறைவனை திருவடியை பற்றி கொள்ளுகிற போது. இவரே வந்து என்னென்னா ஒரு முறை வந்து நம்மளுடைய சூழ்நோய் நீக்கப்பட்டு விட்டது, நமக்கு அவரே பெயர் கொடுத்து விட்டார் என்று எதுவுமே பெருமைப்படவில்லை இல்லையா நாவுக்கரசர். எல்லா அடியார்களுமே அப்படி தான். அதுக்கப்புறம் ஏன் மாணிக்கவாசரே வந்து அழுது அடி சேர்ந்தார்னு சொல்கிறோம். அவரே வந்து இறைவனை கண்ட பிறகு முதலில் குருவாக வந்த பொழுது கூட அவர் அறியாமல் இருந்து அறிந்த பிறகும் கூட யார் எந்த அடியாருக்கும் முக்தி கிடைக்கின்ற வரைக்கும் இறைவனை அடைந்ததாக அவங்க முழுமையாக நினைக்கவே கிடையாது. முக்தி அடைகிற வரைக்குமே அவங்க இறைவனுடைய சிந்தனையில் இருந்து அவங்களுடைய அருள் கிடைக்கணுங்கிறத அவங்க வேண்டிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் இவரும் என்ன பண்ணுறாரு, தன்னவனே உலகெல்லாம் தானே ஆகி தத்துவனாய் சார்ந்தாருக்கு எல்லாம் அமுதானவனே என்று சொல்கிறார். நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், எங்கள் ஊரில் கூட சாந்தநாதர் வேதநாகியுடனாகிய சாந்தநாதேஸ்வரர் அப்படின்ற திருக்கோயில் இருக்குது. அந்த கோவிலில் இருக்கிறவருக்கு சாந்தநாதர் என்ற ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொன்னால், சாந்தமானவர் அப்படின்னு தான் நான் குழந்தையா இருக்கிறது நினச்சிட்டு இருந்தேன். சாந்தமானவர், அதனால் சாந்தநாதேஸ்வரர்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும் சார்ந்தவர்களுக்கெல்லாம் அருள்பாலிக்கக்கூடியவர் அப்படிங்கிற பொருள்பட அந்த திருக்கோவிலை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு. குலோத்துங்க சோழன் கட்டின கோவில், ரொம்ப பழமையான கோவில். அதுதான் சொல்ல வர. இங்கே என்ன அப்படின்னாக்கா, இங்கே சார்ந்தாருக்கு தன்னனாய் உலகுக்கு எல்லாமாகி தத்துவனாய் சார்ந்தாருக்கு தன் அமுதாகி என்று சொல்லுகிறார். தத்துவமாக இறைவனுடைய தத்துவம் என்னவென்று அறிந்து கொண்டால், அவரை சார்ந்து கொண்டால், என்னவனாய் என் இதயம் மேவினானே. என்னவனாய் என்று சொல்கிற முன்னாடி சொன்ன எண்ணம் அப்படிங்கிற வந்து இறைவனை எண்ணத்தில் வைக்க வேண்டும் என்ற பொருள்பட சொல்லியிருக்கிறார். இப்போது என்னவனே என்று சொல்கிறவர் தம்பிரான் தோழன் சொல்கிறோம் பாருங்க. தன்பிரான் தன்னுடைய பிராணனுக்கு உரியவன் என்று தம்பிரான் என்றும் சொல்லுகிறோம். அப்போ பிராணனுக்கு உரியவன் இறைவன் தான், பரம்பொருள் தான். அதுதான் வந்து தன்னவனே என்று சொல்கிறப்ப எனக்கு உரியவனே என்று. என்னவனே என் இதயம் மேவியவனே, ஈசனே பாசம் வினை தீர்க்கும் மன்னவனே, மலைமங்கை பாகமாக வைத்தவனே, மலைமங்கையை பாகமாக வைத்தவனே, மன்னவனே என்று சொல்லுகிறார். எப்படி வந்து குறிப்பிடுகிறார் இறைவன் அம்மையே அப்படின்னா, இடப்பாகம் வைத்திருந்த அவருடைய சிறப்பை வந்து நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம் அம்மையோட சிறப்பை அப்படின்னா, இடப்பாகம் இருக்கக்கூடியவள். இடப்பாகம் என்பது எப்படி இறைவன் கொடுத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அப்படி அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பெண்களுக்கு சரிசமமான இடத்தை கொடுத்தவர் இறைவன் தான் முதல்ல இல்லையா? அதே போல் அவரை பின்பற்றிய நாவுக்கரசர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மன்னவர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், இன்றைய காலகட்டத்துக்கு நடைமுறையாக அரசியலில் இருக்க யாராவது ஒருத்தர் அழைச்சாவே நமக்கு வந்து கொஞ்சம் நடுக்கம் கொடுக்கும். ஆனால் என்னென்னா, வடதளி என்ற இடத்துல இருக்கிற பொழுது பல்லவ மன்னன் அழைத்த போது யாமருக்கும் குடியெல்லோம் யமனை அஞ்சோம் என்று எதிர்த்து வாதிட்டவர்.
இல்லையா? அதனால இறைவனை பற்றிய மன்னவன் என்று இங்கே சொல்லுகிற போது இறைவனையே குறிப்பிடுகிறார். மன்னன் என்றும் கோயில் என்று ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, என்றால் இறைவனைத்தான் குறிக்கும். அவன் இருக்கின்ற இல்லம் என்பதனால் கோயில் என்று சொல்லுகிறோம். வேற்று மொழியில் வடமொழியில் சொல்கிற போது ஆலயம் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், என்று சொல்லக்கூடிய பசுவாகிய இந்த உயிர்கள் யாவும் லயிக்கின்ற ஒரே இடத்தில் சேருகின்ற இடம் அப்படிங்கிறதான் ஆலயம் என்ற பெயர் சொல்லுவார்கள். அவன் சாதாரணமாக கோயில்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, இறைவன் என்று சொல்லக்கூடிய மன்னனாக கருதப்படுகிறான். அதனால தான் நாவுக்கரசர் இங்கே மன்னவனே மலைமங்கை பாகமாக வைத்தவனே வானோர் வணங்கும் பொன்னி தென்னவனே திருச்சோற்றுத்துறை உள்ளானே. இப்போ தென்னாடுடைய சிவனையை போற்றி எல்லாருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு மணிவாசகர் அப்படின்னு சொன்னாலும் கூட, இவரும் பாருங்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு தென்னவனே திருச்சோற்றுத்துறை உள்ளானே என்றால் நம்மளுடைய தென்னாட்டிற்கு உரியவனே. தென்னாடு என்று சொல்லக்கூடிய இந்த சோழ நாட்டிற்குரிய காவிரி ஆறு ஓடுகின்ற நதிக்கரையில் இருக்கின்ற திருச்சோற்றுத்துறை உள்ளானே திகழ் ஒளி சிவனே உன் அபயம் நானே என்று சொல்லி, எதிர்த்தானே என் திசைக்கும் கண்ணானானே ஏழு உலகுக்கெல்லாம் முன்னால் நின்றானே அறிந்தாருக்கு தாம் ஓர் இருவர் அறியா வண்ணம் ஆதியும் அந்தமாகி அங்கே பிரித்தானே பிறர் ஒருவன் அறியா வண்ணம் பெம்மான் என்று எப்போது ஏத்தும் நெஞ்சிலே செறிந்தானே திகழ் சோற்றுத்துறை உள்ளானே திகழ் ஒளி சிவனே உன் அபயம் நானே. எரித்தானே எந்திசைக்கும் கண்ணானே என்று சொல்கிற அட்ட வீரட்டான தலம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அட்ட மூர்த்தியாகவும் விளங்குகின்ற, எப்படின்னா பஞ்சபூதத்திலும் சூரியன் சந்திரன் ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த 8 இடத்திலும் அட்டமூர்த்தியாக விளங்கக்கூடியவன், அட்ட திக்கையும் காக்கக்கூடியவன். அப்போ தான் காலபைரவராக வருவார். குறிப்பாக காசி மாநகரை 8 திக்கையும் காக்கக்கூடியவர் காலபைரவர்னு சொல்லுவாங்க. அது அல்லாமல் பிரபஞ்சம் முழுக்குமே காக்கக்கூடியவராக விளங்கக்கூடியவர், 8 திக்கிலும் கண்ணாக காக்கக்கூடியவன். என் திசைக்கும் கண்ணானானே ஏழு உலகுக்கெல்லாம் முன்னால் நின்றானே. ஏழு உலகம் என்று சொல்லக்கூடிய நாம் அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் சொல்லக்கூடிய அந்த உலகுக்கு எல்லாவற்றிற்கும் முதன்மையாக விளங்கக்கூடியவன். அதிர்த்தான் ஓர் இருவர் அறியா வண்ணம் ஆதியும் அந்தமாக. இங்கே தான் திருவடியும் திருமுடியும் காண முடியாதபடி இறைவன் காட்சி தந்தான் திருவண்ணாமலையில் என்பதை நமக்கு புரியும்படி சொல்லி, பிரித்தானே பிறரொருவர் அறியா வண்ணம் பெம்மான் என்று எப்போதும் ஏத்தும் நெஞ்சில். நம்ம பூஜை பண்ணுறோம், மந்திரங்கள் சொல்கிறோம், பதிகங்கள் பாடுறோம், இதெல்லாம் புற பூசைன்னு தான் சொல்லணும். எப்போ நம்ம அமைதியாக இருந்து, தியானம் என்பது வேறு. தியானம் என்பது அவரவருக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் விருப்பப்பட்ட நிகழ்வுகளை நினைத்து கொண்டு ஆரம்பத்திலே நம்ம தியானம் இருந்தால் எது வேணாலும் நம்ம மனசில் ஓடும் அப்படின்லாம் அந்த பயிற்சிக்கு முன்னாடி சொல்லுவாங்க. ஆனால் இறைவனுடைய திருப்பெயரை சொல்லிக்கொண்டு எப்பொழுது நாம் தனிமையில் இருந்து அவரை வேண்டுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் இறங்கி நமக்கு மனதிலே அமர்ந்து கொள்ளுவான். அதுதான் யாரும் அறியா வண்ணம் என்று சொல்லுகிறார். பிறர் ஒருவர் அறியா வண்ணம் பெம்மான் என்று எப்போதும் ஏத்தும் நெஞ்சில் செறிந்தானே திருச்சோற்றுத்துறை உளானே திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே என்று. பிறருக்கு அறியாவண்ணம் கூட நாம் நம் மனதிலே அவரை இருத்தி கொண்டால் பிறர் அறியாவண்ணம் நமக்கு அருள்வாளித்து கொண்டே இருப்பார். மை அணைய கண்டத்துலே மாடும் மற்றை வானவரும் அறியாவண்ணம் சூழ கையானே கடியிலங்கை கோணை அன்று கால் விரலால் கதிர் முடியும் தோளும் நெறிய மெய்யவனே அடியார்கண் வேண்டிற்று ஈயும் விண்ணவனே விண்ணப்பம் கேட்டு நல்கும் செய்யவனே திருச்சோற்றுத்துறை உளானே திகழ் ஒளி சிவனே உன் அபயம் நானே. மையவனே கண்டத்தாய் மால் மற்றை வானவரும் அறியாத வண்ணம் என்றால் மை என்று சொல்லக்கூடிய நஞ்சுண்ட கண்டனாக விளங்குகின்றார் திருநீலகண்டர் என்ற திருப்பெயரிலே. அப்படிப்பட்டவர் மாலும் திருமாலும் பிரம்மதேவனும் காண முடியாதபடி காட்சி தந்தவர். வானவரும் அறியாத வண்ணமாக இருக்கக்கூடியவர். சூழப்படையினை கையிலே ஏந்தியவர். கடியிலங்கை கோன் என்று சொல்லக்கூடிய ராவணன் அந்த கைலாயத்தை பெயர்த்தெடுக்கிற போது அவருடைய கட்டை விரலினால் மெதுவாக அழுத்தினார். அவருடைய 20 தோள்களும் நெறிந்து போயின என்று சொல்லுவார்கள். அதையே இவருடைய பதிகத்தில் அதிகம் சொல்கிறாருன்னா, பாகீஸ்வர் என்ற பெயரிலே இவர் கைலாயத்தில் இருக்கின்ற அப்போ இந்த நிகழ்வு நடக்கின்றது. இலங்கை வேந்தனான லங்கேஸ்வரனுக்கு இறைவனுக்கு பிடித்த சாமகானத்தை பாடினால் அவரிடந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்ல அவன் பாடுகிறான். அப்படி காம்போதி ராகத்தில் பாடுகிற போது சாமகானத்தினை இறைவன் இலங்கேஸ்வரனை விடுவித்து விடுகிறார். ஆனால் இலங்கேஸ்வரனாகிய ராவணனுக்கும் இறைவனுக்குமே உரிய இந்த நிகழ்விற்கு இடையில் சென்று வாகீசர் இந்த வழியினை அவருக்கு சொன்னதன் காரணமாகத்தான் அவர் பூலோகத்தில் திருநாவுக்கரசர், அதாவது மருள்நிக்கியர் என்ற பெயரிலே பிறக்க வைத்து அதன் பிறகு செய்த லீலையின் காரணமாக சூழலை தாக்கிய பிறகு திருவதிகை வீரட்டான தினத்தில் திருநாவுக்கரசர் என்ற பெயரை பெறுகிறார்.
அதனால் அவருடைய கைலாயத்திலிருந்து இங்கே அவர் முக்தி கொடுத்து பல பதிகங்களை நமக்கு கொடுத்து இறைவனை அடைவதற்கு வழிவகை செய்ததனால் அவர் இந்த அவருடைய பதிகத்தில எல்லாம் அதிகப்படியாக ராவணனை பற்றி குறிப்பிட்டிருப்பார். அதான் இலங்கை வேந்தன் தோளை அன்று கால் மிதிய கதிர்முடியும் தோளும் செற்ற மெய்யவனே அடியார்க்கு வேண்டியவனை, அதாவது வேண்டியவையெல்லாம் தரக்கூடியவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய காதைகள், நேரமின்மையின் காரணமாக அதை நாம் பேச முடியாது. நிறைய காரணங்கள்லாம் நம்ம சொல்லலாம், நிறைய நிகழ்வுகளை சொல்லலாம். வேண்டியபடியே இறைவன் நமக்கு அருள்பாலிக்கக்கூடியவன், கேட்ட வரத்தை கொடுப்பார். அதற்குள்ள மாற்று என்னங்கிறத அவரே செய்வார். எதுனாலும் நிறைய அசுரர்கள்லாம் அழிந்ததை இறைவனிடம் கேட்கக்கூடாது. அந்த பத்மாசுரன் பகாசுரன் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க பாருங்கள். அந்த பஸ்மாசுரன்லாம் தன் தலையிலே கையை வைத்தாக்க பஸ்மமாகி விடுவான், அப்படி எரிந்து போய்விடுவான்ற வரத்தையெல்லாம் அவன் வாங்கியிருக்கிறான். அப்போ இறைவனுடைய திருமுடியிலே கை வைக்க சென்றவன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நிறைய காதைகள் இருக்கிறது. ஆனால் சாதாரணமான மரம் என்று சொல்கிற போது நம்ம தும்பை செடியை சொல்லலாம் இல்லையா? சாதாரணமாக இறைவனை சாதாரணம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பெண்ணானவள் அமர்ந்து கொண்டு ஈசனை காண வேண்டும் என்று அவள் வரம் கேட்கிற பொழுது இறைவன் தோன்றுகிறார். அவரை பார்த்த பதட்டத்திலே அவள் என்ன பண்ணுறா, உன்னுடைய திருவடி என் தலையில் இருக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக என்னுடைய திருவடி உன் திருமுடியில் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகிறாள். அதன் காரணமாக அவர் பதட்டப்பட்டு சொல்லிவிட்டேன் என்று அவள் மறுப்பு கேட்கிற போது இறைவன் மறுக்கவில்லை. கேட்ட வரம் கேட்டபடியே தான் கிடைக்கும் என்று சொல்லி அவள் தும்பை தன்னுடைய திருமுடியில் ஏற்றுக்கொள்கிறார். அதனால் தும்பை செடியில் விட்டு அந்த தும்பா என்று சொல்லக்கூடிய பெண்ணானவள் தும்பை செடியாக மாறிவிடுகிறார். அந்த பூவின் எடுத்து இறைவனுக்கு அர்ச்சித்தால் அவர் மிகுந்து மகிழ்ந்து நமக்கு வரமளிப்பார் என்று ஒரு வரலாறும் இருக்கிறது. ஆக கேட்டதை கேட்டபடியே தரக்கூடியவர். அதற்கு மாற்று என்ன செய்ய வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும். எதனால் நாம் அதை கேட்டுவிட்டோம் என்பதும் தெரியும். ஆனால் கேட்டவருக்கு தரக்கூடிய சிவபெருமான் என்றதை இங்கே அவர் குறிப்பிட்டு, மெய்யவனே அடியவர்கள் வேண்டியபடியே விண்ணப்பம் செய்ய ஏற்றுக்கொள்பவனே, விண்ணவனே விண்ணப்பம் கேட்டு நிற்பாருக்கெல்லாம் அருள்பாலிக்கக்கூடியவனே, மெய்யவனே திருச்சொற்றுத்துறை உள்ளானே, திகழ் ஒளி சிவனே உன் அபயம் நானே. மெய்யவன் என்று சொன்ன இறைவன் தாங்க. எந்த இடத்திலே அவர் பொய் சொன்னதாகவோ அது உடன்பட்டதாகவோ எந்த நிகழ்வையும் நாம் சொல்ல முடியாது இல்லையா? நம்ம சிலது யோசித்து பார்த்தா, திருவொற்றியூரில் சுந்தரருக்கு திருமணமாகிற போது சங்கிலி நாச்சியருக்கு ஏதுவாக அவர் நடந்து கொள்கிறார் என்பதில் நமக்கு தெரியும். எல்லாமே திருவிளையாடல் தானே தவிர இறைவன் மெய்யானவன், மெய்ப்பொருளாக விளங்கக்கூடியவன், பரம்பொருளாக விளங்கக்கூடியவன், பரமேஸ்வரன் என்ற பெயருக்கு உரிய சிறப்பு வாய்ந்த ஈசன். ஈசன் ஐயா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, ஈசன் என்ற பெயரை முழுமையாக நாம் அவருக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன். அப்படிப்பட்ட இறைவனுடைய சிறப்பினை பற்றி சிறு தோற்றுத்துறையிலே திருநாவுக்கரசர் அருளிய இந்த பதிகத்தின் வழியாக நாம் காணுவதற்கு திரிபுர சுந்தரியுடனே மருதீஸ்வரர் அருள் நமக்கு கிட்ட வேண்டும் என்று அனைவருக்குமாக வேண்டிக் கொண்டு இத்துறை நிகழ்ச்சி நிறைவு செய்ய மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.